உம்முடைய பிரசன்னத்தோடு கூட நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு, நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு. உமது வார்த்தையால் திருப்தி ஆகிறேன், உமது வார்த்தையால் திருப்தி ஆகிறேன். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனராய் இருந்ததும் இல்லையே. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனராய் இருந்ததும் இல்லையே. இரவினில் அக்கினி ஸ்தம்பம், பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம், பகலில் மேக ஸ்தம்பம், பாதுகாத்து நடத்தினீரே சேனைகளின் தெய்வமே. பாதுகாத்து நடத்தினீரே சேனைகளின் தெய்வமே. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உமது சமூகம் எங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். அன்றைக்கு மோசேக்கு நீர் ஆண்டவரை சொன்னீர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் அங்கே உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவரே, அல்லேலூயா, உம்முடைய சமூகம் எங்களை முன் சென்று நடத்துகிற சமூகம், எங்களுக்கு முன் சென்று எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளை எல்லாம் நீக்குகிற உம்முடைய சமூகம், கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குகிற உம்முடைய சமூகம். ஆண்டவரே, அப்படியாக இந்த நாளிலும் உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து இந்த ஆராதனையில் இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக சோத்திரம், வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சோத்திரம். இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்துமை பாடப்போகிற பாடல்களுக்காக, துதிகளுக்காக, நன்றி பலிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய வேதத்தை தியானிக்க, உடைய வேத வசனத்தினாலே நாங்கள் பலனடைய கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்து நடத்த போகிற உடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ சமூகம், தேவ பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆண்டவரே வழி நடத்துவதாக. இந்த ஆராதனையில் தொடர்ந்து உடைய பிரசன்னம் இருந்து நடத்துவதாக. இயேசு ரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை சகோதரனோடு கூட இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Glory. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்கின்றேன், உம்மை பாடுகின்றேன். நன்றி சொல்கின்றேன், உம்மை பாடுகின்றேன். என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. தாழ்மையில் என்னை நினைத்து என்னுடைய ஏழ்மைகளை எல்லாம் என்னை கண்டு சகலவற்றையும் மாற்றின கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம்னு பாடுங்க. என் தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் ஏழ்மையில் என்னை கண்டீர். என் தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் ஏழ்மையில் என்னை கண்டீர். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தீர். நன்றி ஏசையா. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தீர். நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. புழுதியில் கடந்த என்னை உம்முடைய கிருபையினால் என்னை தூக்கி எடுத்தவரே. ஓ glory. புழுதியிலே கிடந்த என்னை கிருபையினால் தூக்கி நீரையா. புழுதியிலே கிடந்த என்னை கிருபையினால் தூக்கி நீரையா. கண்ணீர்களாலே நன்றி சொல்கின்றேன். நன்றி ஏசையா. கண்ணீர்களாலே நன்றி சொல்கின்றேன். நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா.
தகப்பனே நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. கடந்து வந்த பாதைகளை நினைத்து தினம் நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்ப்போமா? எப்படியாகி நம்மை நடத்தினார். தகப்பனை போல கரம் பிடித்து நடத்தினார். தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தினாரே. பாடுவோமா? கடந்து வந்த பாதைகளை நினைத்து தினம் நன்றி சொல்வேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து தினம் நன்றி சொல்வேன். உயிருள்ள வரையில் துதித்திடுவேன். நன்றி ஏசையா, உயிருள்ள வரையில் துதித்திடுவேன். நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. தாழ்மையில் என்னை நினைத்தவரே, என்னுடைய ஏழ்மைகளை எல்லாம் மாற்றினவரே. உணர்ந்து பாடுவோமா? என்னை நினைத்தீர், என் ஏழ்மையில் என்னை கண்டீர். என் தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் ஏழ்மையில் என்னை கண்டீர். எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தீர். நன்றி ஏசையா, உணர்ந்து பாடுங்க. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தீர். நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே, என் தகப்பனே நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. கடந்து வந்த பாதைகளை நினைத்து தினம் நன்றி சொல்லுவேன். தேவ பிள்ளைகளே, கடந்து வந்த பாதையை நினைத்து கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் எனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீரே என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். பாடுவோமா? கடந்து வந்த பாதைகளை நினைத்து தினம் நன்றி சொல்வேன். கடந்து வந்த பாதைகளை
நன்றி ஏசையா. உணர்ந்து சொல்லுங்க. உயிருள்ள வரையில் துதித்திடுவே நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. சொல்லுங்க மீண்டும் ஒரு முறை. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா, அதை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. அல்லேலூயா. நல்ல ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய சமூகத்தை கொண்டு வரக்கூடிய பாடல். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகள் அது ஒருபோதும் சொல்லி முடியாதது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்லி முடியாத, எண்ணி முடியாத, கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை எல்லாம் செய்கிறவர். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம எண்ணி பார்க்க முடியுமா? மனிதன் வேண்டுமானால் எண்ணி எண்ணி அவங்க எனக்கு என்ன நன்மை செஞ்சாங்க, அவர்களுக்கு நான் என்ன செய்யணும், அப்படி மனிதனுடைய சுபாவம், மனிதனுடைய குணாதிசயம், மனுஷன் எனக்கு என்ன செஞ்சான், நான் அவனுக்கு என்ன செய்யணும், இதுதான் மனித சுபாவம். ஆனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம சொல்லி துதிக்கும் போது, தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது தேவ பிரசன்னம் நம்மை அதிகமாய் நிரப்புகிறது. அல்லேலூயா. அவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டா போதும். எனக்கு இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் அப்படின்னு இந்த பாடலில் ஒரு சரணம் இருந்தது. கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் என்னை கண்மணி போல காத்து நடத்தினரையா. அதுபோல் தெய்வ பிள்ளைகளே, கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைக்கும் போது கர்த்தர் நம்மை நடத்தின விதம், கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்த விதம், இவைகளை எல்லாம் நினைத்தால் தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒரே ஒரு வார்த்தை, நன்றி எசையான்னு தான் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், என்ன நன்மை, எத்தனை நன்மை, எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அந்த கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா நம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, அவை சொல்லி முடியாதப்பா என்று சொல்லி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி உமக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஜீசஸ், ஆமென். க்ளோரி, க்ளோரி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுங்க, நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் கரங்களை
தட்டி தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பே, தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. விலகினன் என்று தள்ளிவிடாமல் வெள்ளத்தால் இடை கட்டினீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் வெள்ளத்தால் இடை கட்டினீர், வெள்ளத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எனக்காக மரித்து, எனக்காக ஹல்லேலூயா மீண்டும் உயிர்த்து, எனக்காக மீண்டும் வரப்போகிறவர் நீர் அல்லவா. பாடுவோமா? எனக்காக மரித்தி, எனக்காக உயிர்த்தி, எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ, பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், சாத்தானை ஜெயித்து விட்டீர்.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா சொல்லுங்க. உங்க சத்தத்தை உயர்த்தி நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. அப்படி வாய் திறந்து சொல்லுங்க. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். இசையா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு பக்தன் எப்படியாக எழுதியிருக்கிறார். எப்படி நான் நன்றி சொல்லுவேன், எப்படி நான் நன்றி சொல்லுவேன். பிள்ளைகள் இந்த பாடலை பாடும்போது பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரிடத்தில் நம்முடைய சரீர நோய்கள் விளையினங்கள் இவைகளுக்காக போய் நம்ம மருத்துவரை அணுகினால் தேவ பிள்ளைகளை இந்த மருத்துவர் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, மருத்துவர் கொடுக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் நமக்கு சுகத்தை தரும். அல்லேலூயா. ஆனால் இந்த மருந்து மாத்திரை கொடுக்கக்கூடிய டாக்டர் என்ன சொல்லுவார், இந்த டேப்லெட்டு, இந்த இன்ஜெக்ஷன், இந்த மெடிசன்லாம் நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும், சைடு எஃபெக்ட் வரும். எனவே சைடு எஃபெக்ட் வராமல் இருக்க கூடவே இந்த ஒரு சின்ன மாத்திரையை போட்டுக்கங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன மாத்திரையை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளை நான் சொல்லட்டும், இந்த சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்றதை அறிந்து இந்த உலக பிரகாரமான டாக்டர்ஸ் இந்த மாத்திரையை கொடுக்கும்போது ஒரு சின்ன மாத்திரையை கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சுகம் அது ஒருபோதும் எந்த எஃபெக்டும் பண்ணாது. அல்லேலூயா. அது ஒரே ஒரு எஃபெக்டை பண்ணும். அது என்ன எஃபெக்டு? சத்துருவினுடைய கிரிகைகள், பிசாசினாலே வந்த பலகீனங்கள், நோய்கள் இவைகளை எல்லாம் அது முற்றிலும் முழுவதுமாக வேறறுக்கும். அல்லேலூயா. எனவே இந்த உலக பிரகாரமான மெடிசனுக்கு இப்படி இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அவர் கொடுக்கக்கூடிய சுகத்துக்கு ஒரு சைடு எஃபெக்டும் இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தான் நம்ம பாடுறோம், பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகம் ஆக்கினீர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு, அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன மெடிசன் ஆண்டவர் கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் குணமாக்கி, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் அப்படின்ற வார்த்தையின்படி
சுத்திகரிக்கக்கூடியது, பரிசுத்தப்படுத்தக்கூடியது. அதில் எந்த எஃபெக்டும் கிடையாது. அதே நேரத்தில் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சுகமாக இருக்கட்டும், சுகம் இருக்கட்டும். என் தழும்புகளினால் நீங்கள் குணம் ஆனீர்கள் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகள் தேவ பிள்ளைகளே நமக்கு சுகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுலேயும் எந்த எஃபெக்டும் இல்லை, அதுலேயும் எந்த எஃபெக்டும் கிடையாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்கும் எனக்கும் சம்பாதித்த இன்னொரு பெரிய ஆசீர்வாதம், சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாப கட்டுகளை எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் முறித்தார். அவர் சாபத்தை முறித்து நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்களுக்கு உண்டாயிருக்கும்படி. ஹல்லேலூயா. இப்போது சாபங்களை நீக்குகிற நம்முடைய ஆண்டவராக இயேசு அவர் கொடுக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆசீர்வாதம், சாபங்கள் முறிக்கப்பட்ட பிற்பாடு அந்த மனிதன் ஆசீர்வாதத்தோடு கூட வாழ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லட்டும், உங்களையும் என்னையும், நீங்களும் நானும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினாலே சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு பூரண சுகத்தை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், சாபங்கிறதே ஒரு வியாதி தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், சாபங்கிறது ஒரு வியாதி. மனுஷனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா டாக்டர் போய் டெம்பரேச்சர் அளந்து பார்ப்பாங்க, எத்தனை டிகிரி காய்ச்சல் இருக்குது அப்படின்னு அளந்து பார்ப்பாங்க, எத்தனை டிகிரி ஃபீவர் இருக்குது. அதே போல் ஒரு மனிதனுக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னா அந்த சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அளந்து பார்ப்பாங்க. ஹார்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்னா இவருக்கு பிபி எவ்வளோ இருக்குது அளந்து பார்க்குறதுக்கு கருவி இருக்குது, அளந்து பார்ப்பாங்க. கொலஸ்ட்ரால் எத்தனை % இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபங்கள் இருக்கும்போது அந்த சாபத்தை அளக்கிறதுக்கு எந்த கருவியும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்தை அளக்கிறதுக்கு ஒரு கருவியும் கிடையாது, சாபத்தை அளக்க கருவி கிடையாது. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதத்துக்குரியவனா அல்லது சாபத்துக்குரியவனா என்பதை நாம் மற்றவர்கள் பார்த்து அறிந்து கொள்ள முடியும். அதுவும் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நான் அதை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்களும் நானும் பாவத்தினாலே மரித்து கிடந்தோம், சாப கட்டுகளிலே கட்டப்பட்டு கிடந்தோம். ஆனால் கர்த்தர் கிருபையாக உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார். பாவத்தின் வல்லமை, சாபத்தின் வல்லமைகளிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. இதற்கு நாம் செலுத்தின கரையம் என்னங்க? நாம் என்ன செலுத்தினோம்? நாம் என்ன காரியத்தை ஆண்டவருக்கு செலுத்தினோம்? ஒன்றும் இல்லை. தெய்வ பிள்ளைகளை, நீங்களும் நானும் செய்த ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவின் அண்டை நாம் கடந்து போனோம், நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தோம். அப்படி ஒப்பு கொடுத்ததின் நிமித்தம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பாவங்களை போக்கினார், சாபங்களை நீக்கினார். பூரண சுகத்தை, பரிபூரண விடுதலையை, பரிபூரண ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கும் எனக்கு தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே சில சரணங்களை மாத்திரம் நம்ம பாடப்போகிறோம். மீண்டுமாய் பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, பூரண சுகமாக்கினரே என்று சொல்லி பாடுவோமா? க்ளோரி. பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, பூரண சுகமாக்கினீ. சொல்லுங்க. பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, பூரண சுகமாக்கினீ என்னை. சொல்லுங்க. பூரண சுகமாக்கினீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, பூரண சுகமாக்கினீர்.
கரங்களை தட்டி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ, பூரண சுகமாக்கினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் எல்லாரும் எழுப்பி நின்று பாடுவோம். தயவாய் நினைத்தீர், எல்லாரும் எழுப்பி நின்று தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. 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 பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், ஐயா எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. உங்க சத்தம் உயரட்டும். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, தாழ்மையில் உங்களை நினைத்தாரே, உலகம் மேன்மையில் தான் உங்களை நினைக்கும்.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையாக இருக்கும்போது தான் உங்களை உலகம் நினைக்கும். ஆனால் கர்த்தரோ தாழ்மையில் உங்களை நினைத்தார், தாழ்மையில் உங்களையும் என்னையும் நினைத்தாரே. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் தாழ்மையில் என்னை நினைத்தவரே, விழுந்து கிடந்த என்னை தூக்கி எடுத்தவரே, ஹல்லேலூயா, பாவத்தில் சாபத்தில் கட்டப்பட்டு கிடந்த என்னை தூக்கி எடுத்து நிலை நிறுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் வல்லமையினாலே என்னை பாவமர கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை சுத்திகரித்தீரே, உமக்கு சொல்லுங்க ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என்னை சுத்திகரித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். விடுதலை ஆக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பாவ கட்டுகளில் இருந்து விடுதலை, சாப கட்டுகளில் இருந்து விடுதலையை கர்த்தர் நீர் எனக்கு தந்தீரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட ஹல்லேலூயா அபிஷேகம், விலையேறப்பட்ட அந்த அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் தந்தாரே. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, அப்பா விலையேறப்பட்ட அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே ஊற்றினவரே, உமக்கு சோத்திரோன்னு சொல்லி வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? ஹல்லேலூயா, க்ளோரி 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 க்ளோரி. வாய் திறந்து ஹல்லேலூயா கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக. ஹல்லேலூயா. ரீபா மா கபா தூட மா கபாதுரபா ஓஷமா தூரமா கதர கந்துர ஹந்தோரோ ஓ ரீபா தாடா தலப கபா தூர மகந்துரிமி ஓ ரிகதட கபதர மகதுர ஹந்துரிமி. ஹல்லேலூயா. பேசுங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தாழ்மையில கிடந்த உங்களை தூக்கி எடுத்து பாவ கட்டுகள் சாப கட்டுகளை எல்லாம் அறுத்தெறிந்து பரிசுத்த பிள்ளையாய் மாற்றி உங்கள் மேல் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை ஊற்றி, ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற மகனாய் மகளாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரே. ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசுவை நோக்கி பார்த்து, ரேகாமா கபா தூட மாதா ரகந்து ரகதரபா. ஹல்லேலூயா. வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கிறவர்களை மறந்து தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நேர் முன்பாகி ஹல்லேலூயா இருக்கிற தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ரே மகபாதுட மாதர மாதுரமா ஷபதுடாத ராத ராக்கரா ரேகத ரகதூர மகதுரிமே ரிமாதட மாதுரிமே கத ரகந்தரோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. உமக்கு மகிமை 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 மகிமை. அப்படியே ஹல்லேலூயா மகிமை ஆவியானவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமா. ஆமீன் 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 ஆமீன். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னோ, கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம் உங்களை இப்பொழுது மூடுகிற நேரம், மூடிக்கொண்டிருக்கிற நேரம். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே உங்களை நிரப்புகிற நேரம். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் வாய்களை திறந்து விடுதலையோடு கூட, வாய்களை திறந்து விடுதலையோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் கர்த்தருடைய ஹல்லேலூயா மகத்துவங்களை பேசுகிறான் என்ற வாக்கின்படி கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுவதற்கு உங்களை இருதயத்தை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து பேச ஆரம்பித்தால், க்ளோரி 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 க்ளோரி. ஹலா லகா தடா கபா தரா தலா கபா தூடபா ரீமா லமா தூட தலா கபா தூரபா ஷபா தூட தலா கதா ரக தூட தலபா ரிமா கபா தரா மகந்தோரு ரிபா பாபா பாபா தூட தடா தலா கதுடா கபாதுரா ஷபாதுரா மக்கபாதுரவா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க. இன்னும் வேணும் இன்னும் வேணும். இன்னும் உம்முடைய பிரசன்னத்தாலே நிரப்பப்படணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஹல்லேலூயா. க்ளோரி. கேட்கிற எவனை பெற்றுக்கொள்கிறான் என்ற வாக்கின்படியே கர்த்தர் இப்பொழுது ஒரு புதிய அபிஷேகத்தை, புது எண்ணெய் அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுகிற நேரம். புது எண்ணெய் அபிஷேகத்தாலே நீங்கள் நிரப்பப்படுகிற நேரம், நீங்கள் நிரப்பப்படுகிற நேரம். ஹாலாபா துடதடாத ராக ராக லகதுட ஹந்து ராகபா ஓ ரிபாபா பாபாமா ஓ ஷபாதுடமா கதரகதுட ஹந்து ராகதரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமையே மகிமைப்படுத்துகிறோம்.
உமையே மகிமைப்படுத்துகிறோம், உமையே மகிமைப்படுத்துகிறோம், உமையே மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மூடுகிற உம்முடைய அன்புக்காக, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தனை நிரப்புகிற உம்முடைய பிரசன்னத்துக்காக. ஓ க்ளோரி 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 க்ளோரி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலிபீடமே, பலிபீடமே, கர்த்தரின் பலிபீடமே. சொல்லுங்க. எரியட்டுமே, எரியட்டுமே, பரிசுத்த அக்னியே. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக அக்னி. பலிபீடமே, நீங்க தான் அந்த பலிபீடம். பலிபீடமே, கர்த்தரின் பலிபீடமே. எரியட்டுமே, எரியட்டுமே, பரிசுத்த அக்னியே. எங்கள் தேசம் மறுரூபமாகணுமே, எங்கள் சபைகள் உயிர் பெற்று எழும்பணுமே, அந்த பாகாலின் பலிபீடம் அழியணுமே, எங்கள் தேசத்தின் தீட்டெல்லாம் எரியணுமே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். எங்கும் முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே, எங்கும் முழங்கணுமே, உயிர் பெற்று எழும்பணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசைத்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவ பிரசன்னம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலிபீடமே, பலிபீடமே, கர்த்தரின் பலிபீடமே. எரியட்டுமே, இப்போ எரியட்டுமே, பரிசுத்த அக்னியே. ரெண்டு கரங்களையும் தட்டி கர்த்தருடைய பலிபீடமாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறாரே. தேவ பிள்ளையே, நீ ஒரு பலிபீடம். ஓ, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பலிபீடம், கர்த்தரை உயர்த்துகிற பலிபீடம். ராபாமா ஹபாது டஹாதா ராகாதாரா ரிக்கதரகது ரஹந்தரு.
ஊஷபாதுடமா கதரகந்தொரு. ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. உமக்கு மகிமை. உம்முடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க, உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே நாங்கள் பலப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் தொடர்ந்து ஆண்டவரே அல்லேலூயா எங்களை மூடட்டும், எங்களை மறைத்து நடத்தட்டும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த அருமையான மாலை வேளையிலும் அருமையான தேவதாசன் மூலமாய் வருகிற வார்த்தையை கேட்க தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கிருபை தந்திருக்கிறார். எனவே ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அருளுகிற தெய்வம். அல்லேலூயா. கேட்டு அருளுவார். எனவே அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்களை கரங்களை தட்டி சபையாராக எல்லாரும் வரவேற்போமா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சாயங்கால வேளையிலே மீண்டுமாய் தேவ சமூகத்தில் கூடி வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை இரக்கம் பாராட்டியிருக்கிறார். ஆமென். ஸோ தேவனோட பிரசன்னம் வெளியேறப்பட்டது, ஆண்டவருடைய சமூகம் வெளியேறப்பட்டது. வெளிப்பது விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் கடைசி 4 வசனத்தை நான் வாசிக்கும் போது, தாகமுள்ளவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ தாகத்தோடு விருப்பத்தோடு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸோ தாகமும் விருப்பமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியம். ஸோ அந்த சாயங்கால வேளையில் வந்திருக்கிற உங்களை நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பான். அந்த தேவ பலிபீடத்தில் நிற்பதற்கு கர்த்தர் பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் மகிழ்ப்படுவதாக. ஸோ இன்றைக்கு எரேமியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனங்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானேன். நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும் இரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இருப்பானேன். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டும் இருக்கிறதே, எங்களை விட்டு போகாதிரும். ஆமென். ஸோ நல்ல ஒரு பார்க்கறது புதுசாக ஒரு வாக்குத்தத்தமாக தெரியும். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதனுடைய இரட்சகராக இருக்கிறவரே என்று சொல்லி இந்த எரேமியா தீர்க்கதரிசனம் மூலமாக கர்த்தரை ஒரு உயர்த்தி பிடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த 2 வசனத்தில் அது தேவனுடைய நாமத்தை தெரிவிக்கிற ஒரு வசனமாகவும், அந்த உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒரு விண்ணப்பமாகவும் இந்த 2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இஸ்ரவேலின் நம்பிக்கையாக இருக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். அது மாத்திரமல்ல, ஆபத்து காலத்தில் அவரே அந்த தேசத்துக்கு இரட்சகராக இருந்து ஸ்தோத்திரம், அவர் அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆதி முதல் அவர் நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நாட்கள் தொடங்கி, மோசே நாட்கள் தொடங்கி, ராஜாக்கள் காலம் வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை தேவனே தம்முடைய கரத்தினால அவர் நடத்தி வந்திருக்கிறார். ஸோ அந்த எரேமியா அவர் பிறப்பில் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். ஆனால் தேவனுடைய கிருபை அவர் மேலே இறங்கி வந்ததுனால அந்த லேவி கோத்திரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டிய அந்த எரேமியா தேவனுடைய கிருபை பெற்றபடினால் சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுதே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாக அவர் அபிஷேகம் பண்ணி அவர் தமக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு லேவி கோத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக இந்த எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் முன்குறித்து அந்த சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுதே தம்முடைய வார்த்தையை அவருக்கு தெரியப்படுத்தி அந்த நாட்களுக்கு தேவையான தீர்க்கதரிசன வார்த்தைகளை தம் ஜனத்துக்கு சொல்லும்படியாக இந்த எரேமியா தீர்க்கனை கர்த்தர் தமக்காக தம்முடைய கரங்களை எடுத்து ஒரு பயன்படுத்தினார். சிறு வயதிலிருந்தே அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகிற ஒரு அனுபவம் இந்த தீர்க்கதரிசிக்கு இருந்தது. நல்ல வேதத்தை நம்ம வாசித்து தியானிச்சு பார்த்தா, சிதேக்கியா ராஜா தான் யூதா தேசத்துடைய கடைசி ராஜா. ஸோ அந்த யூதா தேசத்து கடைசி ராஜா சிதேக்கியா. அந்த நாட்களில் தான் அந்த எரேமியா பிறந்து கர்த்தருடைய வார்த்தையை அந்த யூதா கோத்திரத்துக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் அவர் அறிவிக்கிறார். ஸோ அந்த சிதேக்கியா ராஜா காலத்தில் எரேமியாவோட வார்த்தையை புறப்பட்டு வருகிறது. அது சீக்கிரமாக பாபிலோனிலிருந்து ஒரு நேபுகாத்நேச்சார் ராஜா அப்படிங்கிற ஒரு வரப்போகிறார். தேசம் அவர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறது.
இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்ததுனால கிட்டத்தட்ட 490 ஆண்டுகள் அந்த ஓய்வு நாள் வருஷத்தை மிஸ் பண்ணினதுனால அதுக்கு ஈடாக இணையாக 70 வருஷம் தேவனால் முன்குறிக்கப்பட்டு இந்த ஜனங்கள் 70 ஆண்டு காலங்கள் அந்நிய தேசத்தில் அவளை சிறைபிடிக்கப்பட்டு இருப்பார்கள், சரியாக இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த தீர்க்கதரிசி அந்த ராஜாக்களுக்கும் அன்றைக்கு இருந்த பிரபுகளுக்கும் அந்த தேசத்தின் குடிகளுக்கும் அவர் தெரிவித்து வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர் பாருங்க, தம்முடைய வார்த்தைகளை தம்முடைய தாசர்கள் மூலமாக தம் ஜனத்துக்கு எப்போதும் அறிவிக்கிறவராக இருக்கிறார். இவர் பெரிய காஸ்பல் சொல்லலை, ஆனால் வரப்போகிற மிகப்பெரிய ஒரு தீங்கை இந்த தேசத்தின் மேலே வரப்போகிற ஒரு தீங்கை அறிவிக்கிற ஒரு தேவதாசனாக தேவன் தம் கரத்தில் பயன்படுத்தினார். கர்த்தருக்கு சரியாக அவர் சொன்னபடியே அந்த காரியங்கள் அங்கே நடந்ததாக நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்தவர் தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கடினமான சூழ்நிலையில் தான் அவருக்கு தனிப்பட்ட ரெவலேஷன் இருக்கிறது. ஆண்டவரே, இஸ்ரவேலின் நம்பிக்கையாக இருக்கிறீர், எங்களுடைய ஆபத்து காலத்தில் நீரே எங்கள் ரட்சகராக இருக்கிறீர். ஆமென். இன்னைக்கு சாயங்கால வேளையில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவரே நம்முடைய ரட்சகராக இருக்கிறார். ஏதோ இருள் பூமியையும் கார்கள் ஜனங்களை மூடும், ஆனால் உங்கள் மேலே என் மேலே கர்த்தர் உதிப்பா, அவருடைய மகிமை நம்ம மேலே காணப்படும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்து மேலே இருள் மூடும், இந்த உலகத்து மேலே இருள் மூடும், ஆனால் உங்கள் மேலே என் மேலே கர்த்தருடைய மகிமை இருந்து கொண்டே இருக்கும். நாம் தப்பு வைக்கப்படுவோம், நாம் பாதுகாக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் நம்பிக்கையாக இருக்கிறவரே, இஸ்ரவேலின் ரட்சகராக இருக்கிறவரே என்று சொல்லி அவன் அந்த தீர்க்கன் கர்த்தருடைய நாமத்தை அவன் அறிக்கை செய்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த கடினமான நாட்களில் ஊழியம் செய்தவர். அந்த வார்த்தையை ஒருவரும் கேட்கவில்லை. ராஜாவும் கேட்கல, பிரபுக்களும் கேட்கல, அன்னைக்கு இருந்த குடிமக்களும் கேட்கல. மாறாக அந்த ராஜா அந்த எரேமியா பிடித்து, நீ ஏன் தேசத்துக்கு விரோதமாக தவறான செய்திகளை பிரசங்கிக்கிறாய் என்று சொல்லி அடிக்கடி தூக்கி ஜெயிலில் வர போட்டுட்டார். அப்படியெல்லாம் அந்த எரேமியா வாசிக்க முடிகிறது. ஸோ அந்த நேரத்தில் தான் தன்னுடைய ஜபங்களை அந்த தேசத்துக்கு ஜனத்திற்கு நேராக பரிந்து பேசுகிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இந்த எரேமியா இருக்கிறார். அதை எரேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்குமே என்று சொல்லி தன் தேசத்துக்கு பரிதபிக்கிற ஒரு இருதயம் உடையவராக அவர் இருக்கிறார். அதே தான் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து அவரும் கண்ணீர் வடித்தார்ல, தன் தேசத்தை பார்த்து கண்ணீர் வடித்தார். சமாதத்துக்கு அறிந்திருந்தாயானால் நலமாக இருந்திருக்குமே, இப்பொழுதும் அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறதே என்று சொல்லி அந்த பட்டணத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கண்ணீர் வடிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமேன். பொதுவாக ஆண்டோட இருதயத்துக்கு அருகில் போகிற பொழுது தான் ஒரு மனசுக்குள் இருக்கிற பாரம் நமக்கு விளங்கும். ஆமேன். ஒரு பேரண்ட்ஸோட ரொம்ப நெருங்கி பழகினா தான் அந்த பேரண்ட்ஸுடைய பாரம் நமக்கு தெரியும். பேரண்ட்ஸோட தூரமாக இருந்து பாருங்கள், உங்கள் தேவைகளுக்காக மட்டும் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் நெருங்கி போய் பாருங்கள், உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற பாரங்கள் வருத்தங்களெல்லாம் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஆமேன். பொதுவாக இந்த தீர்க்கதரிசிகள் கர்த்தரோட தூரம் வாழ்கிறவர்களில் அவர் அருகிலே வாழ்கிறவர். ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆண்டோட பாரத்தை அப்படி சுமப்பாங்க. அந்த கத்தத்தை அந்த மனம் விட்டு அவளோடு பேச ஆரம்பிக்கிறார். சின்ன சாமுவேல் கிட்ட வந்து ஆண்டவர் இந்த தேசத்தின் மேலே இந்த பாரத்தை குறித்து ஷேர் பண்ணுறார். ஐயோ, தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசியிலேயே ஜனங்களோட வாழ்க்கை சீர்கட்டு போயிருக்கிறதே, ஜனங்கள் கர்த்தரோட தூரம் போய்விட்டார்களே, ஜனங்களை எச்சரித்து பாவத்தை விட்டு மனம் திரும்ப செய்து கர்த்தருக்கு நேராக திருப்புகிற ஒரு சத்தமாக ஒருவர் வேண்டுமே என்று சொல்லி அந்த சிறு பாலகனை கர்த்தர் தெரிந்தெடுத்து சாமுவேல் கிட்ட வந்து தம்முடைய இருதயத்தை பேசுகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கப்போ. பொதுவாக அந்த உறவுகளில் நம்ம தூரமாக பழகிற பொழுது அவ்வளோ சீக்கிரம் அவங்க பாரத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டான். ஆனால் கொஞ்சம் நம்ம நெருங்கி நெருங்கி வருகிற பொழுது தான், ஒரு க்ளோஸாக பழகுகிற பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. இப்படிலாம் ஒரு போராட்டம் இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. இப்படிலாம் எங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் இருக்குது, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவர்கள் தங்கள் இருதயத்தை ஓப்பன் பண்ணுவார்கள். ஆமேன். அல்லேலூயா. ஸோ இந்த தீர்க்கன் பாருங்க, கர்த்தருடைய தூரம் வாழ்கிறவன் அல்ல, கர்த்தருடைய அருகிலே வாழ்கிறவன். ஸோ அந்த சமூகத்தில் வாழ்கிறவன். அதனால் கர்த்தருடைய பாரத்தை சுமந்து தன் ஜனத்தை அவன் எச்சரிக்கிறார், ராஜாவை எச்சரிக்கிறார், தேசத்தில் குடிகள் அவர் எச்சரிக்கிறார். வரப்போகிற மிகப்பெரிய ஆபத்து நேச்சாரங்கிற மிகப்பெரிய ராஜா வரப்போகிறார். கர்த்தரே அது முன்குறித்திருக்கிறார். தேசம் அந்த ராஜாக்களை ஒப்பு கொடுக்க போகிறது. அதுக்கு முன்பதாக மனம் திரும்புகள் என்று சொல்லி, கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகள் என்று சொல்லி கர்த்தருடைய சத்தத்தை அவர் பேசுகிறவராக அங்கே அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது, நீர் தேசத்திலே பரதேசிய போலவும். அப்படின்னா ஒரு அந்நியனை போல ஆண்டவரே இருக்கிறீங்களே, ஒரு பரதேசிய போல இருக்கிறீங்களே அப்படின்னா ஒரு அந்நியனை போல இருக்கீங்களே.
ஸோ வீட்டுக்கு வர விருந்தாளியை போல இருக்கிறீங்களே, அந்த காரியத்தை நீங்கள் வாக்கி செய்யவில்லையே, ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போல இருக்கிறீங்களே, சும்மா லாட்ஜில் ஒரு நாள் தங்கிட்டு போகிற மாதிரி இந்த தேசத்தின் உம்முடைய தேசமாக இருக்கிறது, ஜனங்கள் உம்முடைய ஜனங்களாக இருக்கிறார்கள், இந்த ராஜாக்கள் உம்முடைய ராஜாக்களாக இருக்க, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் நீரோ ஒரு பரதேசியை போல இருக்கிறீரே, ராத்தங்க இருக்கிற வழிபோக்கனை போல இருக்கிறீங்களே, விடாய்த்து போன புருஷனை போல இருக்கிறீங்களே. புருஷன் தான் குடும்பத்தை பாதுகாக்கணும், புருஷன் தான் குடும்பத்துக்கு பராமரிக்கணும், தேவையான நன்மைகளை செய்யணும், முழு பொறுப்பும் குடும்பத்தின் தலைவன் புருஷனாக இருக்கிறார். ஸோ அப்படி புருஷன் தான் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், ஆதரிக்கணும். ஆனால் நீரோ ஒரு விடாய்த்து போன புருஷனை போல இருக்கிறீரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போல ஆண்டவரை இருக்கிறீங்கன்னு சொல்லி தன் உள்ளத்தின் குமுறல்களை தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களாக இந்த தீர்க்க நேர் எடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் வாசித்து தியானிச்சு பார்த்தா ஆச்சரியமா, பரதேசியை போல இருக்கிறீங்களா ஆண்டவரே, ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலை போல எங்களுக்கு இருக்கிறீங்களே, ஒரு விடாய்த்து போன புருஷன் போல இருக்கிறீங்களே, வழிபோக்குற போல இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தினுடைய சூழ்நிலைகளை பார்த்து, அங்கே இருக்கிற ஆபத்துக்களை பார்த்து, அற்புதம் தாமதமானதுனால, அற்புதம் நடவாததுனால அந்த உள்ளத்தின் குமுறல்களை ஜெபமாக தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறார். ஆமே, சில வேலைகளில் நம்ம லைஃப்பில் அப்படி இருக்கோம்ல, யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படி இருந்துச்சு. இந்த ட்ரைனிங் பீரியடில் போகும்போது கர்த்தர் நம்மளை ஒரு ப்ரிப்பரேஷன் பீரியடில் வைக்கிற பொழுது அந்த காத்துல சோத்து நமக்காக ஒரு தேவ திட்டத்தை வைத்து தரிசனத்தை வைத்து நம்மளை உருவாக்குகிற அந்த காலத்தில் இந்த சத்தியமான வாழ்க்கையில் பழிக்கும். ஆண்டவர் நம்மளை அப்படி உருவாக்குவார். யோசேப்பு குறிப்பிட்ட காலங்கள் அவர் உருவாக்கினார். அப்பொழுது கர்த்தர் நம்மளை விட்டு தூரமாக இருக்கிறது போல தெரியும், அவர் விடாய்த்து போன புருஷனை போல இருப்பார், பரதேசியை போல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ காத்து செய்து பார்ப்போம், ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அற்புதம் நடக்கலையே, இந்த காரியம் வாய்க்கவில்லை, ஏன் கர்த்தர் இப்படி ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலை போல இருக்கிறான், ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் கண்டும் காணாமல் போல இருக்கிறான், ஏன் நான் எதிர்பார்த்த அற்புதம் நடக்கவில்லை, இந்த ஆபத்து காலத்தில் ஏன் ரட்சகர் வந்து வெளிப்பட்டு என்னை ரட்சிக்க வரவில்லை என்று சொல்லி இந்த எரேமியா தீர்க்கன் அந்த தேசத்துக்காக குடிகளுக்காக தேவ சமூகத்தை விண்ணப்பம் பண்ணுகிறத போல சில வேளைகளில் சில காரியங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இப்படி நடப்பது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எதில் இருக்கிறீங்க? ஒரு ப்ரிப்பரேஷன் பீரியடில் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை மறக்கவில்லை, கர்த்தர் உங்களை வெறுக்கவில்லை, கர்த்தர் உங்களுக்கு பகைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு மேலான ஒரு காரியத்தை ஆயுதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் பெஸ்ட்டாக செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் மறக்கவில்லை, கர்த்தர் பகைக்கவில்லை, கர்த்தர் தூரம் போகவில்லை. மாறாக ஒரு ப்ரிப்பரேஷன் பீரியட், ஒரு ட்ரைனிங் பீரியட், நமக்காக விசேஷமான ஒன்றை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதுனால அவர் கண்டும் காணது போல அப்படி இருக்க தெரியும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை போகும்போது இந்த இறைமையை போல நாமளும் புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவரே, பரதேசியை போல இருக்கிறீங்களே, ஒரு அந்நியனை போல இருக்கிறீங்களே, ரட்சிக்க மாட்டாத புருஷனை போல இருக்கிறீங்களே, எதிர்பார்த்த காரியம் வாய்க்கலையே, ஏன் இந்த தாமதம் என்று சொல்லி நம்மை நொந்து கொள்ளுகிற ஒரு உணர்வின் அடிப்படையில், ஒரு உணர்வின் ஜபமாக, உள்ளத்தின் குமுறல்களாக இந்த ஜபம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக வேளைகளில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இந்த அனுபவத்தை கடந்து வந்தே தீரணும். பிரசங்கிக்கிற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, இந்த அனுபவம் நம்ம எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உண்டு உண்டு. அந்த அனுபவத்தை நம்ம கிராஸ் பண்ணி தான் ஆகணும். கர்த்தர் நடத்துவா, நன்மைக்கு ஏதுவாக நடத்துவா. அன்றைய அடுத்த அன்புக்குரிய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். நம்ம அவருடைய நாமத்தினால் இருக்கிறபடினால சகலவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி முடிப்பார். தொடர்ந்து அந்த இறைமை ஜெபிக்கிறான் பாருங்க. கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே, எங்களை விட்டு தூரம் போகாதீங்கப்பா, தூரம் போகாதீங்க. ஆபத்து கிட்டி இருக்கிறது, சத்துரு வரப்போகிறான், நீ தான் எங்கள் ரட்சகராக இருக்கிறீர், நீ தான் எங்கள் இஸ்ரவேலின் நம்பிக்கையாக இருக்கிறீர், தயவு செய்து எங்களை விட்டு மட்டும் தூரம் போயிடாதீங்க, எங்களோடு கூட இருங்காண்டவரே என்று சொல்லி அந்த 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 கடினமான சூழ்நிலைகள் மத்தியில் வரப்போகிற ஆபத்தை முன்குறித்தவனாக, முன் அறிந்து கொண்டவனாக, அதுக்கு முன்பதாகவே தேவ சமூகத்தில் நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு தேவதாசனாக இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். ஒரு அறிந்து பேசுகிற ஒரு ஜபம், ஒரு விண்ணப்ப ஜபம், உள்ளத்தை நாளத்தின் உள்ளம் உடைந்து உள்ளம் நொறுங்கி வரப்போகிற ஆபத்தை உணர்ந்து கொண்டு தேவசமத்தை ஏறெடுக்கிற ஒரு ஜபமாக இந்த ஜபம் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளைகள் அப்படிதான் இருக்கும், சில வேளைகள் சில கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி கடந்து வர வேண்டியதாக இருக்கும். கர்த்தரே நடத்துவா, தூரம் இருக்கிறது போல தெரியும், கர்த்தர் அற்புதம் செய்யாத மாதிரி தெரியும், ஜபத்தை கேட்காத மாதிரி தெரியும். ஆனால் நமக்காக ஏதோ ஒன்றை அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். திரையின் மறைவிலே உங்களுக்காக எனக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்து கொண்டே இருப்பார். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பாருங்க. சங்கீதக்காரன் அப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே, நீர் ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? துன்பம் நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஸோ கர்த்தாவே, நீர் ஏன் தூரமாக இருக்கிறீர்? துன்பம் நேரிடுகிற சமயத்தில் ஏன் மறைந்திருக்கிறீர்? பாருங்க, சங்கீதக்காரனுக்கு அதே அனுபவம் தான். இப்படி தீர்க்கனுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சோ அதே போல் சங்கீதக்காரனுக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவரே,
ஏன் தூரமாக இருக்கிறீங்க? ஏன் மறைஞ்சிருக்கிறீங்க? நான் எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறேனே, வெளிப்பட மாட்டேங்கிறீங்களே, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே. ஆண்டவரே, ஏன் நீங்கள் தூரத்தில் நிற்கிறீங்க? சமீபமாக இருக்கணும், நீங்கள் பக்கத்துலலாம் இருக்கணும். நீ தகப்பன் அல்லவா, நீ ரட்சகர் அல்லவா, நீ மீட்பர் அல்லவா, என் ஆண்டவர் அல்லவா. இந்த ஆபத்து நாட்களில் ஏன் தூரமாக நிற்கிறீங்க? என் அருகில் அல்லவா நீங்கள் இருக்கணும். ஏன் நீங்கள் மறைஞ்சிருக்கிறீங்க, ஒளிஞ்சிருக்கிறீங்க? நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேருகிற சமயங்களிலே நீ ஆண்டவரே மறைஞ்சிருக்கிறீங்க, ஏன்பா ஒளிஞ்சிருக்கிறீங்க? நீங்கள் வெளிப்பட்டாதான் அற்புதம் நடக்கும். நீங்கள் வெளிப்பட்டாதான் காரியங்கள் வாய்க்கும். நீங்கள் வெளிப்பட்டாதான் நாங்கள் பிழைத்திருப்போம். தயவு செய்து மறைஞ்சிருக்காதீங்க, தயவு செஞ்சு ஒளிஞ்சிருக்காதீங்க, வெளிப்படுங்க ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் அதே 42ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாருங்க. 42ஆம் சங்கீதம் 9-10 வசனங்கள். என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? நான் ஏன் ஆண்டவரே துக்கத்தோடு தெரிய வேண்டும்? எல்லாம் ஜெபம் தான் பாருங்க. ஆண்டவரே, என் கண்மலையாக தேவனை நோக்கி, ஆண்டவரே ஏன்பா என்னை மறந்துட்டீங்க? 40 நாட்களில் ஏன் என்னை மறந்துட்டீங்க? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லி அந்த உள்ளத்துல இருந்து அந்த சத்ருவினால் பாதிக்கப்பட்ட தாவீது கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதை மறந்தாரா? கர்த்தர் தாவீதை மறந்தாரா? இல்லையே. மறக்கலையே. அவர் கைவிட்டாரா? இல்லையே. அப்புறம் ஏன் அந்த ஜெபத்தை? அது மாதிரி சூழ்நிலை, அந்த ஆபத்து மாதிரி சூழ்நிலை. சவுல் மூலமாக அவருக்கு வந்த உபத்திரவங்கள், சத்துருக்கள் மூலமாக வந்த உபத்திரவங்கள், அந்நிய ஜாதிகள் மூலமாக அவர் வந்த உபத்திரவங்கள். ஸோ இப்படி பல நெருக்கங்கள் ஊடாக கடந்து போனோம். அதான் அந்த ட்ரைனிங் பீரியட், அந்த ப்ரிப்பரேஷன் பீரியடில் கர்த்தர் அப்படி நடத்தினார். ஹல்லேலூயா. பொதுவாக உபத்திரவங்கள் நம்மளை சுத்திகரிக்கும். உபத்திரவங்கள் நம்மளை அழிக்க வருகிறதில்ல, உபத்திரவங்கள் நம்மளை உருவாக்க வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் அழிக்காது, ஆனால் உருவாக்கும், ரிஃபைன் பண்ணும், நம்மளை சுத்திகரிக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை அது நம்மளை விட்டு எடுத்துப்படும். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அதனால் பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்மையாக வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏன் உபத்திரம் அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் அது நம்மளை சுத்திகரிக்கும், அது பரிசுத்தப்படுத்தும், நமக்குள்ள தெய்வீக சுபாவங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கு யோசேப்பு சாட்சி, தாவீது சாட்சி, அநேக தேவதாசர்களுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. உபத்திரம் நம்மளை அழிக்காது, உபத்திரம் நம்மளை உருவாக்கும். உபத்திரம் நமக்கு சாபம் இல்லை, உபத்திரம் நமக்கு ஆசீர்வாதம். அநேக பிள்ளைகளுக்கு தெரியாது. அல்லேலூயா. உபத்திரம் நமக்கு சாபம் இல்லை, அது ஆசீர்வாதம். யோசேப்பு குழியில் தூக்கி போட்டாங்க, அது சாபமா ஆசீர்வாதமா? கரெக்டாக சொல்லிட்டீங்களே. 100 முறை கேட்டிருப்பீங்கல்ல. ஆனால் அவருக்கு எப்படி இருந்துச்சு அது? தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, அது ஆசீர்வாதமா சாபமா? சாபமா? ஆசீர்வாதம் தான். அதனால தான் அங்கே ஜெயிலில் போடுறதுக்கு அப்புறம் அங்கேருந்து டைரெக்ட் எங்கே போகிறாரு? அவர் அதிபதியாக உயர்த்தப்படுது. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வருகிற சில உபத்திரவங்கள், சில பாடுகள் தேவ சித்தத்தின்படி இருக்கும். அது நம்மளை அழிக்காது, அது நம்மளை உருவாக்கும், அது நம்மளை கீழே தட்டாத மேலே உயர்த்தி விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கு, நீதிமான வாழ்கிற பிள்ளைகளுக்கு, உத்தமமாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு, நன்மை செய்கிற பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் அழிக்காது, அதை உருவாக்கும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தம் காணப்படுத்தும். ஆமேன். அதனால பேதுரு சொல்லுகிறார், ஒருவனும் தீமை செய்து பாட அனுபவிக்க கூடாது, நன்மை செய்து பாட அனுபவிக்கும். நீங்க பாவம் செஞ்சு பாட வச்சா அது கர்த்தர் பொறுப்பு கிடையாது. ஆனால் நன்மை செய்கிற பிள்ளைகள் பாட அனுபவிச்சா அது கர்த்தருக்கு முன்பதாக அது மேன்மையாக இருக்கும். கர்த்தர் நாமத்தின் மீது பாடுகள் அனுபவிச்சா அது உங்களுக்கு மேன்மையாக இருக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஏன் என்னை மறந்தீர்? ஏன் என்ன மறந்துட்டீங்கப்பா? சத்ரு என்ன ஒடுக்குகிறான், நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? அடுத்த 10ஆம் வசனம் சொல்கிறது, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவா குத்துக்கிறது போல இருக்கு. சில பிளெஸ்ஸிங்ஸ் தாமதமாச்சுன்னா பக்கத்தில் சொந்தக்காரங்களோட பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. பொதுவாக நான் ஆர்சியில் ரசிக்கப்பட்டவன், கர்த்தருக்கு சோதரும். சில ஆசீர்வாத உலக மற்றவங்களாம் நல்லா வேலை கழிச்சு கையில் சம்பளம் வாங்குறான். ஸோ நான் ஊழியக்காரன் தெரிந்து கொண்ட அப்படின்னா ஒரு 5 வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு, சரியான ஜாப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக் நம்மளை நிந்திக்கிறான், நீ ஜெபம் பண்ணுற, பயில் படிக்கிற, சர்ச்சுக்கு போகிறேன், பாருங்க பயில் படிக்காமல் சர்ச்சுக்கு போகிறோம், நல்லா லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறான், உன் கையில் ஆசீர்வாதமே இல்லையே, நீ என்ன பிரயோஜனம்? அப்படி நம்மளை என்ன செய்கிறாங்க? ஒடுக்குறாங்க, டாமினேட் பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க. நான் எத்தனை நாள் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன். அண்டு ஒரே நம்ம கொஞ்சம் என்ன ப்ளஸ் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் ஒரு கொஞ்சம் கடன் இருக்குது, ஒரு 8 லட்ச ரூபா கடன் இருக்குது, அதை அழைச்சிட்டு நான் எப்படியாச்சும் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் போராடுறேன். 5 வருஷமாக போராடுறேன், ஒன்றும் நடக்கலை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் வேறு விதத்தை வைத்திருந்தான், வேறு விதமாக குடும்பத்தின் கடனை அடைப்பதுக்கு வேறு ஒரு காரியத்தை கர்த்தர் முன்குறித்து வைத்திருந்தா. நம் கண்களுக்கு தெரியல. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு தான் குடும்பத்தின் கடன் அடைஞ்சது, வீடு கட்டப்பட்டது. அல்லேலூயா. நமக்கு தெரியாது, இந்த மூலிகைலாம் எட்டாது. அவர் வானத்தில் இருக்கிறார், நம்ம பூமியில் இருக்கிறோம். அவருடைய எண்ணங்கள் வானத்துக்கு எவ்வளோ பெருசாக இருக்கிறதோ, நாம் நினைப்பதை காட்ட நம்மளே கொடுத்த தேவன் எண்ணி இருக்க எண்ணங்கள் பெரிதாக இருக்கிறது.
நமக்கு தெரியாது. அவர் எப்படி அற்புதம் செய்ய போகிறார் நமக்கு தெரியாது. அவர் நம்மளை எப்படி ஆஸ்வதிக்க போகிறார் நமக்கு தெரியாது. நம்ம மூளைக்கு அது எட்ட மாட்டேங்குது. ஆனாலும் கர்த்தர் நன்மையாக செய்து முடிக்கிறார். ஸோ அந்த நாட்களில் சத்துருக்கள் நம்மளை நிந்திக்கிறாங்க, தூசிக்கிறாங்க, சபிக்கிறாங்க. நீ பிரயோஜனம் இல்லாத, நான் என் அண்ணனை பார்த்து சொன்னா, நீ பிரயோஜனம் இல்லாதவப்பா, நீ யூஸ்லெஸ் பெல்லோப்பா அப்படிலாம் துணிகரமாக பேசினாங்க. இவ்வளோ வார்த்தைகள் வச்சு காயப்படுத்தினாங்க. அது எல்லாத்தையும் சகித்து கொள்வதற்கு, அது சகித்து கொண்டு தேவ சமூகத்தில் உண்மை உத்தமையாக வாழ்வது கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். ஏற்ற காலம் வந்தது. கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நன்மையால் குடும்பத்தை நிரப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ப்ரிப்பரேஷன் பீரியட், அந்த ட்ரைனிங் பீரியடில் அப்படிப்பட்ட நிந்தனைகள், குறைவுகள், அவமானத்தின் கூட கடந்து போக வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் வைக்கிறார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த காலம் முடியும் போது உங்கள் தலை உயர்த்தப்படும். இந்த காலம் முடிகிற பொழுது உங்கள் தலை உயர்த்தப்படும். கர்த்தர் விசேஷ காரியம் நமக்காக செய்வார். செங்கடல் பிளக்கப்படும். கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்வார். ஒரு வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் பாய செய்கிறவர். ஹல்லேலூயா. எங்க வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு அங்கே நம் தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச காலம் தான் பாடு, கொஞ்ச காலம் தான் ட்ரைனிங், கொஞ்ச காலம் தான் நமக்கு அந்த காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிற, ஒப்பு கொடுக்கிற. அந்த காலம் முடிகிற பொழுது ஆச்சரியமான விதத்தில் நம் தலை உயர்த்தி ஆஸ்வதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிதான். கர்த்தர் மகிமையாக நடத்துவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிற மாதிரி சூழ்நிலை வரும். விடவே மாட்டார் ஆண்டவர், விடவே மாட்டார். என் பிள்ளைன்னு வந்து நிற்பார் பாருங்க. என் பிள்ளைங்க ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க. நான் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வேன். யோசப் என்னுடைய தாசன், அவன் என்னோட பிள்ளை, அவனுக்காக ராஜா கிட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்னு போய் பேசினார். ஹல்லேலூயா. வான பாத்திரக்காரன் அல்லப்பா, நான் பேசுறேன்டா மகனை உனக்காக, நீ வெயிட் பண்றான்னு சொல்லி அவரே இறங்கி வந்து பேசினார். கரணத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நமக்காக அவரே வெளிப்படுவார், அவரே பேசுவார், அவரே உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவன் நமக்காக பேசுவார். அவருடைய பிள்ளைகள் நமக்காக வந்து நிற்பார். ஆமென். என் பிள்ளைடா நீ வந்து நிற்பார் பாருங்க. மகிமையா இருக்கும். கர்த்தர் நமக்காக செய்கிற காரியங்கள் மகிமையாக இருக்கும். நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம், நம்ம சிந்திச்சிருக்க மாட்டோம். நமக்காக கர்த்தர் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த உபத்திரவத்தின் காலத்தில் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. சோதனை சகிக்கிற மனுஷன், கரெக்டாக சொல்றீங்க, சகிச்சிருங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவனா இருங்க. கொஞ்சம் சகிச்சிருந்துருங்க. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்காக ஆயத்தம் பண்ணிருக்க ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருவார். அப்போ உத்தமத்தில் கர்த்தர் என்ன, அது அந்த சோதனை காலம் எதற்காக வருகிறது என்று சொன்னால், உத்தமத்தை விளங்க பண்ணுவது. உண்மையா இருக்கிறீங்களான்னு மாட செக் பண்ணி, விசுவாசத்தை செக் பண்ணி பார்ப்பார். உத்தமத்தில் நிலைச்சி நிற்கிறீங்களா, உண்மையா இருக்கிறீங்களா, உத்தமமா இருக்கீங்களா, சோதனையில கவனமா இருக்கீங்களா. அந்த சோதனை காலத்துல நம்மளை கர்த்தர் சோதிச்சு பார்க்கிறார். உத்தமத்தை விளங்க பண்ணிட்டா ஜீவ கிரீடத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்மொழியாக தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தேன்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவக்குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு. என் முகத்திற்கு ரட்சிப்போம். என் தேவனுமாய் இருக்கிற நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். ஆத்துமாவே கலங்காத. இந்த ட்ரைனிங் பீரியட்ல நீ கலங்காத, இந்த ட்ரைனிங் பீரியட் தேங்காத, சோர்ந்து போகாத, தைரியமாகிறே. என் முகத்துக்கு ரட்சிப்போம், தேவனுமாக இருக்கு, நான் இன்னும் துதிக்க போகிறேன். என் தேவன் எனக்கு அவர் காரியத்தை செய்வா, என் தேவன் என்னை ரட்சிப்பா. ஆபத்து காலத்தில் அவரே ரட்சகராக இருக்கிறார், அவரே என் நம்பிக்கையாக இருக்கிறார். என் இருதயமே நாத்துமாவே சோர்ந்து போகாத, நீ கலங்காத, தைரியவான் இரு. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நமக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். தாவீது வாழ்க்கை முழுவதும் அற்புதங்களாக நிறைந்திருது. வேதம் சொல்லுகிறது, தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தவனை பாதுகாத்தான். ஒரு இடத்துல அவன் தோற்று போகல, ஒரு இடத்துல அவன் வெட்கப்பட்டு போகல. அவன் வாழ்நாள் முழுவதும் தோல்வியை பார்க்காத ஒரு தேவ மனுஷன் தாவீது ராஜா. அவன் ஒரே ஒரு இடத்துல பார்த்து பாவத்தை விழுந்து போனான். ஆனால் யுத்தத்துல தோற்றதே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு ஜெய புருஷனாக இருந்தார், பராக்கிரமசாலியாக இருந்தார். அத்தனை யுத்தங்களிலும் ஜெயமெடுத்து வாழ்ந்தார். கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. அவன் போன இடத்துல எல்லாம் தாவீதை கர்த்தர் பாதுகாத்து, அவன் தலையை கர்த்தர் ஒப்புவிடாபடிக்கு அற்புதமாக காத்து அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்தினார். நம்மையும் அப்படியே நடத்துவார். நான் ஒன்று செய்ய போகிறேன், நான் இன்னும் கர்த்தரை துதிக்க போகிறேன், நான் இன்னும் விசுவாசத்தோடு நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். அவரையே நம்பிக்கையாக இருக்கிறா. ஆபத்து காலத்தில் அவரே ரட்சகராக இருக்கிறா. ஒரு நாள் சோர்ந்து போகிற சூழ்நிலை வருகிறது, வெட்கப்படுகிற சூழ்நிலை வருகிறது, சத்துருக்கள் நிந்திக்கிற சூழ்நிலை வருகிறது. அதன் மத்தியில் நான் கர்த்தரை துதிக்க போகிறேன், அதன் மத்தியில் நான் கர்த்தரை உயர்த்த போகிறேன், அதன் மத்தியில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தான், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு கர்த்தர் இன்னும் கொடுப்பான்னு சொன்னார். அவரு சொல்லலை பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தான்னு சொல்ல தெரியுது. கர்த்தர் ரெட்டிப்பாய் தருவான்னு யோபுக்கு
தெரியல. 42ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருக்கு விளங்கலை. புலம்புறார், அழுகிறார், என்னென்னமோ பண்ணுறாரு. ஆனால் கத்தர் சொன்ன, மகனே நீ தான் சண்டா, நான் உனக்கு ரெட்டிப்பாக தருவேன். கத்தர் எடுத்தான்னு சொன்னேன், கத்தர் கொடுத்தான்னு சொன்னேன், கத்தர் எடுத்துட்டான்னு சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், கத்தர் ரெட்டிப்பாக கொடுத்தான்னு சொல்லி. அல்லேலூயா. அதையும் சத்தியமே. அதுக்கப்புறம் சொல்லியிருப்போம் எனக்கு, அது பைபிள் நமக்கு ரெக்கார்ட் ஆகலை. இப்போ நாம சொல்கிறோம், யோபுக்கு கத்தர் ரெட்டிப்பாக கொடுத்தா, அவன் சிறைப்பை கத்தர் மாற்றினா. கத்தர் கொடுக்குறது மாத்திரமல்ல, எடுத்து அவர் ரெட்டிப்பாக திரும்ப தருவா. அல்லேலூயா, ஆமென். மான்கள் நீரோடைய வாஞ்சித்து, பழைய பாடல். மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல் தேவனை என் ஆத்துமா உண்மையே வாஞ்சிக்கிறது. ஒரு பாடலை பாடி நம்ம தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தஞ்சமே நீ, கோட்டையும் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. மறுபடியும் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. பாடுங்க. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பீர். தஞ்சமே அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பீர். கண்மலையாம் தேவ நீர் என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையாம் தேவ நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ? தஞ்சமே அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். அல்லேலூயா. எவ்வளவு தேனாட்டு இனிக்குது பாருங்க. இந்த மெசேஜ் ஆயத்தப்படும் போது பாட்டு ஆண்டு உணர்த்தினார். ஆமேன். அப்படி தேவ அந்த அந்த நாட்களில் இந்த பால் எழுதின தேவ பிள்ளைகள் அவ்வளவாய் அந்த ருசித்து இன்பமாய் பாட்டை எழுதியிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதான். ஸோ தேவன் நம்மளை மறக்கிற தேவன் அல்ல, நம்ம விட்டு விடுகிற தேவன் அல்ல. அந்த ட்ரைனிங் பீரியட் நம்மளை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஒரு குயவன கரம் நம்மளை வணங்குகிற தேவனாக இருக்கிறார். ஒரு வேளை சத்துருக்கள் நம்மளை நிந்திப்பது உண்மைதான், சத்துருக்கள் நமக்கு விரோதமாக பேசுவது உண்மைதான். அந்த 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 ப்ரிப்பரேஷன் காரில் உள்ளே போகிற பொழுது பலவிதமான பாடுகளுக்கு நாம் உட்படுகிறது உண்மைதான். ஆனாலும் அதில் முடிவு சமாதானமாக இருக்கும், அதில் முடிவு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. அந்த காலம் முடிகிற பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்திருப்பார். அவரை இறங்கி வந்து நமக்காக பேசுவார், அவர் நமக்காக அற்புதங்களை செய்வார். ஆமென். அது சங்கீதம் 62ஆம் சங்கீதம் பாருங்க. அங்கேயும் அதே காரியங்களை திரும்ப சங்கீதக்காரன் தாவீது பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். 62ஆம் சங்கீதம் 5வது வசனம்.
என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே. ஆத்துமாவே சொந்து போகாத, தேவனை நோக்கி அமர்ந்திரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. எதை நம்புகிறையோ அதை கர்த்தர் வாய்க்க செய்வார். எதுக்காக காத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். கண்டிப்பாக கைவிட மாட்டார். இறங்கி வருவார். அப்படி நேரம்னு ஒன்று இருக்கு, கர்த்தருடைய காலம்னு ஒன்று இருக்கு. சீயோனுக்கு குறித்த காலமும் நேரமும் வந்ததுன்னு ஒரு வசனம் இருக்கு. ஸோ அந்த காலத்தில் அந்த நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாக இறங்கி வருவான். யோசேப்பு நினைச்சான் சீக்கிரமாக அந்த பானபாத்திரம் ரெக்கமெண்ட் மூலமாக ராஜா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் ரிலீஸ் ஆகிடலான்னு. கர்த்தர் இன்னும் 2 வருஷம் அங்கே வச்சிருந்தேன். 3வது வருஷம் கர்த்தரே போய் சொப்பனத்தை கொடுத்து ஆச்சரியமாக வெளியில் கொண்டு வந்துட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு வேளை அந்த பானபாத்திரக்காரன் ராஜா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி யோசேப்பு கொஞ்சம் பேசியிருந்தாலும் இந்த யோசேப்பு ரிலீஸ் ஆகிருப்பான். ரிலீஸ் ஆகிட்டுன்னா அப்போ என்ன ஜாப் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பானபாத்திரம் அசிஸ்டண்டாக வச்சுருப்பாங்க. இல்லைங்களா உங்களுக்கு? ஒரு வேளை அந்த யோசேப்பு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பானபாத்திரத்தை ரெக்கமெண்ட் பண்ணி யோசேப்பை வெளியில் கொண்டு வந்திருந்தா அவனுக்கு என்ன ஜாப் கிடைச்சிருக்கும், என்ன போஸ்டிங் கிடைச்சிருக்கும்? அந்த பானபாத்திரக்காரனுக்கு அசிஸ்டன்ட் தான் இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் சித்தம் அதுவல்ல. கர்த்தர் மேன்மையான ஒன்றை வைத்திருந்தா, மகிமையான ஒன்றை வைத்திருந்தா, கர்த்தர் அவனுக்காக விசேஷமான ஒன்று வைத்திருந்தா அது அவன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. நம்ம கண்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நேர்த்தியாக செய்து முடிப்பார், மகிமான செய்து முடிப்பார். மகிமை தேவனாக இருக்கிறார். நமக்காக மகிமையான காரியங்களை செய்வார். நாம சின்ன ஆசீர்வாதம் கிடைச்சா போதுன்னு நினைக்கிறோம், இந்த ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனா போதுன்னு நினைக்கிறோம், இந்த ப்ராப்ளம் மாறினா போதுன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. கர்த்தர் விசேஷமாக அந்த வைத்திருக்கிறார். அண்ணா நினைச்சாங்க ஒரு குழந்தை இருந்தால் போதும், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் போதும், மழைங்கிற பட்டம் நீங்கனா போதுன்னு நினைச்சா. ஆனால் பரலோக தேவன் இல்லைம்மா அண்ணாலே, உனக்கு அவர் சாம்பலை நான் வச்சிருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹல்லேலூயா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ மகா பெரிய பாக்கியவதியாக மாறப்போகிற, கொஞ்சம் வெயிட் பண்ணிரு, என் காலம் வரப்போகிற, நேரம் வரப்போகிறது, அந்த நேரத்தில் நீ மகா பெரிய தாயாக மாறப்போகிறாய். ஹல்லேலூயா. உனக்கு அதுக்கு பிறகு 5 பிள்ளைகள் பிறக்க போகிறது, நீ ஆஸ்வதிக்கப்பட்ட மகளாக இருக்க போகிறாய். கொஞ்சம் வெயிட் பண்ணிரு. அதான் தேவனுடைய சத்தம், தேவனுடைய சித்தம். ஆமென். நமக்கும் அப்படிதான் செய்வார். வேதம் செய்ய ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தரே நம்பி இருக்கிறபடினால நிச்சயமாக முடியும். உன் நம்பிக்கை வீண் போகாது. நாள்தோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இருங்க. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வா. நான் அசைக்கப்படுவதில்லை. என் தேவன் எனக்காக ஏதாவது அவங்களுடைய செய்வார். அதே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஆபத்து காலத்திலும் கர்த்தரே நம்புங்கள். இக்கட்டு காலத்திலும் கர்த்தரே நம்புகிறங்க. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், ஊற்றி விடுங்க. அவர் சமூகத்தில் என்ன உங்கள் மனசில் பாரம் இருக்கோ, என்ன வலி இருக்கோ, என்ன வேதனை இருக்கோ, அவர் சமூகத்தில் ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. தேவன் இறங்கி அவருடைய நேரம் வருகிற வரைக்கும், அவர் காலம் வருகிற வரைக்கும், அவர் நம்மளை சந்தித்து நம்மளை விடுவித்து ஆசீர்வதிக்கிற வரைக்கும் உங்கள் இருதயத்தை அவர் சமூகத்தில் நீங்கள் ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அசைக்கப்பட்டு போகாதபடிக்கு அனுக்கிரகம் செய்வார். காரியங்கள் வாய்க்கிற வரைக்கும் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். ஹல்லேலூயா. தேவன் முகத்தையே நோக்கி காத்திருப்போம். அவரே சமூகத்தை இன்னும் நம்ம துதித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நிச்சயமாக அற்புதங்களை செய்வா. நம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவா, நம்ம வாக்கு தத்தங்களை வெளிப்படுத்துவா, தீர்க்கதரிசன கர்த்தர் நம்மளுக்கு இடைப்படுவா, காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் அசைந்து போகிறது இல்லை. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் சந்திக்கிற தேவனாக இருக்க. கொஞ்சம் பொறுமை தான் வேணும். என்ன வேணும்? அதுதான் இல்லையா ஃபஸ்ட்டு. அதுதான் மிஸ் பண்ணிடுறோமே. பொதுவாகவே வேதம் ஃபுல்லாக நியூ டெஸ்ட்மென்ட் சத்தியமாக என்ன தெரியுமா? ஏன் உபத்திரம் வருதுன்னா பொறுமைக்காக தான். இந்த ரோமர் புஸ்தகம் வாசித்து பாருங்கள். யோபன் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்களே வாசிங்க. யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அழகாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. யாக்கோபு 5:11 10:11 என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பொறுமை இருக்கிறவர்களும் யார சொல்லுவோமா? நீ சொல்லுவீங்களா? பக்கத்து விசுவாசி ஒருத்தர் தெரிஞ்ச ஃப்ரெண்டு சோதனையை சகிச்சுட்டு இருக்கிறாங்களா, சிஸ்டர் நீங்க ரொம்ப பாக்கியவான சொல்லுவீங்க? யோசித்து பாருங்க. ஐயோ எனக்கு மெகா பெரிய சோதனை சிஸ்டர், என் வாழ்க்கையில் அற்புதமே இல்லை, நன்மையே இல்லை, நான் மகா பெரிய சோதனைக்கு உட்பட்டுருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நாள்தோறும் நான் கண்ணீர் வடிக்கிறேன். உங்களை பார்த்து நான் பாக்கியவான் சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்கிறார், ஹல்லேலூயா, நீ பாக்கியவான், நீ பாக்கியவது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் மகிமையான காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நாமத்துக்காக நன்மை செய்து நீதியை வாழ்ந்து நீங்கள் பாடுகள் அனுபவிச்சிங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தீர்க்கதரிசிகளை துன்பப்படுவதற்கும்
நீடிய பொறுமைக்கு திருஷ்டாங்கமாக வைத்துக் கொள்ளுங்க. பொறுமையாக இருக்கிறவர்களை நாம் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீங்களே. அவ்வளோ இது இழந்து போன பிறகும் 10 பிள்ளைகளை இழக்கிறா, ஆஸ்திகள் இழக்கிறா, சுகத்தை இழக்கிறா. இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, மனைவி மட்டும் தான் இருக்குது. அதுவும் தூஷிக்குது. அல்லேலூயா. அந்த அம்மாவும் தூஷிக்கிறாங்க. இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் இழந்தாச்சு. ஆஸ்தி இழந்தாச்சு, ஐஸ்வர்யத்தை இழந்தாச்சு, பிள்ளைகளை இழந்தாச்சு, சரீரத்தில் சுகத்தை இழந்தாச்சு, எல்லாவற்றையும் இழந்துட்டும் அவர் சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், விசுவாசமாக இருப்பேன். என் தேவனை மட்டும் நான் மறுதளிக்க மாட்டேன். அவர் கொடுத்த ஜீவன் அது அவர் நாமத்துக்காக எவ்வளோ பாடுகள் அனுபவிச்சாலும் பரவாயில்ல, அவரை மறுதளிச்சு நான் பாதலம் போக விரும்பலை, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை விசுவாசித்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் சத்துருவன் கன்னத்தில் அரைகிற மாதிரி அவன் விசுவாச வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. பரலோகம் மகிழ்ந்து களி கூர்ந்தது. யோபின் வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் பரலோகம் களி கூர்ந்தது. பிசாசுக்கு மகா பெரிய சவால். சில தேவ மனுஷனுடைய வாழ்க்கை பிசாசுக்கு மகா பெரிய சவால். ஆமென். உபத்திரத்தை சகித்து உபத்தில் பொறுமையாக இருந்து விசுவாசம் வெளிப்படுத்துகிற பிள்ளைகள் பிசாசுக்கு மகா பெரிய சவால். ஆண்டு பார்த்து பிசாசு பார்த்து சவால் விட்டார்ல, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வச்சாடா பிசாசு. அவன் நீதிமான உத்தமன தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மகனமாக இருக்கு. உங்களை பார்த்து என்ன பார்த்து சாட்சி சொல்ல முடியுமா? உங்களை பார்த்து என்ன பார்த்து பார்த்தியா கிண்டி விசுவாசி ஏன் பண்ணல சாட்சி அப்படி சொல்ல முடியுமா? நீதிமான உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற பிள்ளைகளாக இருக்கிறான், குடும்பம் இருக்கிறான். பிசாசுக்கு விரோதமாக கத்தை நம்ம கை நீட்டி சாட்சி சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனே சவால் விட்டாருங்க. ஏன்னா அந்த அவனுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஆமென். அதனால சவால் விட்டார். நமக்குள்ள சவால் விட மாட்டார். ரத்தத்தில் மூடி மறைச்சிருவார். ஆமென். கிருபையால் மூடி மறைச்சிருவார். நம்மளை உருவாக்கி வணைந்து பூர்ணப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டங்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. அந்த வார்த்தை பாருங்க. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டு இருக்கிறீர்களே. 42ஆம் அதிகாரம் வரைக்கும் யோபு ஆண்டவர் பிளம்ப விட்டார். ஆனால் முடிவு என்ன? இந்த வியாதியுடைய முடிவு என்ன? இந்த இழப்புடைய முடிவு என்ன? ஆசை இழந்ததுடைய முடிவு என்ன? ஐஸ்வத்தை இழந்ததுடைய முடிவு என்ன? தன் சுகத்தை இழந்தது முடிவு என்ன என்று சொன்னால் அவன் ரட்டிப்பா திரும்ப பெற்றுக்கொண்டான். அவன் ரட்டிப்பா திரும்ப பெற்றுக்கொண்டான். இழந்தது என்பது உண்மைதான். ஆனால் இழந்தது எப்படி உண்மையோ அதை காட்டில் கதை ரட்டிப்பா தந்தார் என்பது சத்தியமாக இருக்கிறது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கணும், காரியத்தின் முடிவு நல்லது. ஹல்லேலூயா. இந்த உபத்திரத்தின் முடிவு இரட்டிப்பான ஆசீர்வாதம். இந்த இழப்பினுடைய முடிவு இரட்டிப்பான ஆசீர்வாதம். இந்த நோய்கள் இழந்து போனதன் முடிவு இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஆஸ்திகள் ஐஸ்வர்யத்தை இழந்ததன் முடிவு இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவன் எதை இழந்தானோ அவன் செயலின் முடிவை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. யோபின் வாழ்க்கையில 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இருந்தது போலவே 42ஆம் அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென். இன்னைக்கு கஷ்டப்படுறீங்களா? இன்னைக்கு துக்கப்படுறீங்களா? இன்னைக்கு சத்துரு நிந்திக்கிறானா? உங்களுக்கு 42ஆம் அதிகாரம் இருக்கிறது. உங்கள் சிறைப்பை திருப்பி போடுகிற ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறா. ரட்டிப்பா தந்து ஆசீர்வதிக்கும் நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறா. நல்ல கரங்களை தட்டி ஆமே செயலின் முடிவை கர்த்தர் கண்டு இருக்கிறார். உபத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக ரட்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வனாந்தத்து நாட்களுக்கு ஈடாக நன்மையான நாட்களை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. வனாந்தத்தை சகித்து கொண்டு கடந்து போன பிள்ளைகள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். இன்றைக்கு வரை உங்களுக்கு வனாந்திரம் இருக்கலாம். நாளைக்கு நமக்கு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். வனாந்தத்தை கொஞ்சம் பொறுமையா இருக்கும். வனாந்த நாட்களில் நம்மளை ரிஃபைன் பண்ணும், சுத்திகரிக்கும், பரிசுத்தப்படுத்தும். நம்ம சுபாவங்களை தெய்வீக சுபாவங்களை மாற்றும். மாம்சத்தின் கீழே நம்ம விட்டு விளக்கும். ஆவின் கனிகள் நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க. உங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு விட்டு கொடுங்க. அந்த நாட்கள் முடிகிற பொழுது பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செயலில் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. என்ன முடிவு? இரட்டிப்பான ஆசீர்வாதம். சிறைப்பை கர்த்தர் திருப்பினா எல்லாவற்றும் திரும்ப மறுபடியும் 10 பிள்ளைகளை திரும்ப பெற்றுக்கொண்டான். வசனம் சொல்லுகிறது கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு முறையாக அந்த யோபு அந்த பாடுகளை சகிச்சு அந்த வியாதியில் கண்ணீர் வடிக்கிற பொழுது கர்த்தர் உருக்கமாக பார்த்துருப்பார்ல. ஐயோ என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறான்ல, சே எனக்காக என் நாமத்திற்காக என் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் இவ்வளோ ஆஸ்திகளை இழந்து இவ்வளோ பிள்ளைகளை இழந்து தன் சரீரத்துக்கு சுகத்தையும் இழந்து என் நாமத்தை மறுதளிக்காமல் யோபு எவ்வளவாய் கஷ்டப்படுறான், எவ்வளவா துக்கப்படுறான், பிசாசு எவ்வளோ ஒடுக்குறான். கொஞ்சம் வெயிட் பண்ண யோபு, நான் அவனை சந்திச்சிடுறேன், அவனை சாட்சியாக மாற்றிடுறேன். ஆமென். அந்த கடினமான நாட்களில் கர்த்தர் யோபுவை மறக்கவில்லை, வெறுக்கவில்லை, பகைக்கவில்லை, தூரமாக இருக்கல. உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவனாக இருந்தாராம். நீங்கள் நினைக்கிறீங்களா கர்த்தர் கடினமுள்ள ஆண்டவர் நினைக்கிறீங்களா? ஒருபோதும் கிடையாது. ஆமென். நம்ம பிள்ளைங்க காய்ச்சல் வந்து துடிக்கும்ல. சம்டைம்ஸ் சிறு பிள்ளைங்களை அந்த 5 வயசுக்குள்ளே எவ்வளோ பிள்ளைங்க சளி காய்ச்சல் வருது. என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டான். சில இருக்க காற்று நல்லா ஆசீர்வாதம் வச்சிருக்கலாம். பட் என்னோட பிள்ளைகள் ஒரு 5 வயசு வரைக்கும் எப்போ பார்த்தாலும் பலவீனங்கள்,
நான் புதுசாக ஊழியம் ஆரம்பிச்சேன்னா ஒரு சத்துரு போராட்டம் பல காரியம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பல நாட்கள் பிள்ளைகள் சரீரத்தில் பலனப்படுவாங்க. காய்ச்சல் போய் ஹாஸ்பிட்டலில் நிற்போம், நமக்கு முன்னாடி 70 பேர் நிற்பாங்க. பிள்ளைங்க காய்ச்சல் துடிக்கும், அடா எப்படாது டாக்டரை பார்ப்போம். அந்த கையில் வெண்பிளான் போடுவாங்க பாருங்கள், கண்ணில் ரத்தமே வரும். நம்ம பிள்ளைங்க துடிக்கும் இல்லை அந்த கையில் அந்த வெண்பிளான் போடும்போது. 3 நாட்கள் அந்த வெண்பிளானை போட்டு ஊசியை போட்டு மருந்தை கொடுத்து கண்ணு முன்னாடியே சித்திரவதையார். ஆனால் சகிப்பது கர்த்தர் கிருபை செய்தார். இப்போ தகப்பன் இருதயம் எப்படி இருக்குது? துடிக்குது, என்ன செய்ய? இப்போ யோபு அப்படி கண்ணீர் வடித்த பொழுது, துடித்த பொழுது அப்பரலோகத்தில் சந்தோஷமாக இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி யோபு, நானும் கஷ்டப்படுறேன், நான் இரக்கத்தோடு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒருக்கத்தோடு ஒன்று பார்த்துருக்கிறேன், உன் நிமித்தம் நான் பிசாசுக்கு சவால் விட்டுருக்கிறேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணிடு, அவன் மூஞ்சில் நான் கரிய பூச போகிறேன். ஹல்லேலூயா. அவன் பிசாசை நான் ஓட ஓட விரட்டி அடிக்க போகிறேன். நீ இழந்து போன எல்லாவற்றையும் ரட்டிப்பாய் தந்து உன் தலை நான் உயர்த்த போகிறேன். என் மகிமனுக்கு விளங்க பண்ண போகிறேன். என் ஆஸ்வதை உனக்கு கொடுக்க போகிறேன். என் தெய்வீக சுகதனை பெற்றுக்கொள்ள போகிறாய். நீ ரட்டிப்பாய் நான் ஆசீர்வதிக்க போகிறாய். உன் தலை நான் உயர்த்த போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று சொல்லி தேவன் பொறுமையாக இருந்தார். நேரம் வந்த பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உருக்கமும் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் கண்ணீர் வடிக்கிற பொழுது அவர் மறைஞ்சிருக்கல ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். நமக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நமக்காக அவர் அற்புதங்கள் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் மடுங்க. யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அது இரட்சகரே. எரேமியாவின் தீர்க்கதரிசியுடைய ஜெபமாக அது வெளிச்சமாக அது இருந்தது கர்த்தருக்கு. ஸோ நம்முடைய நம்பிக்கை அவர் தான். ஆபத்து காலத்தில் நம்ம ரட்சகர் அவர் தான். ஒருவேளை அந்த ட்ரைனிங் நாட்களில் நம்மளை உருவாக்குகிற நாட்களில் கொஞ்சம் கர்த்தர் நம்மளை மறந்தது போல, தூரமாக இருந்தது போல, விடாய்த்து போன புருஷனை போல, ராத்தங்க வந்த வழிபோக்கனை போல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அல்ல, அவர் நம்ம அருகில் தான் இருக்கிறார். அவர் நம்ம அருகில் தான் இருக்கிறார். அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். யோபு அந்த ஒவ்வொருத்தரும் காலத்தில் கூட சேர்ந்த பொழுது கர்த்தர் மறக்கலை, வெறுக்கலை, தூரமாக இல்லை, உருக்கத்தோடு இரக்கத்தோடு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. அதுக்கு பின்பதாக மகாபெரிய சத்தியம் இருந்தது. தேவன் தம்முடைய பொறுமையாக காத்திருந்தார். ஏற்ற நேரம் வந்த பொழுது பிசாசை தூக்கி தூர போட்டுட்டு அவன் எல்லா சிறைகளை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு ஒரு யோபன் பிரசங்கத்தைகள் எத்தனை கோடிகள் ஆஸ்வதிக்கப்படுகிறார், எத்தனை கோடிகள் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள், எவ்வளோ பேர் விசுவாசத்தை கடந்து வருகிறார்கள். நான் பட்ட பாடல்கள் ஒன்றும் இல்லை. யோபுனை உபத்தத்தை கம்பேர் பண்ணும்போது, யோபுடைய வாழ்க்கை நான் என்னோட கம்பேர் பண்ணுகிற பொழுது நான் கடந்து போகிற பாதைகள், நான் கடந்து போகிற வழிகள் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் சாட்சியாக நிப்பாட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானும் கடந்து போகிற வழிகள் ஒன்றுமில்லை. யோபுடைய வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணுகிற பொழுது, அந்த தேவ மனுஷன் கடந்து போன வழிகளை வேதனை நம்ம கம்பேர் பண்ணுகிற பொழுது, நம்ம வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற வழிகளும் வேதனைகளோ ஒன்றுமே என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த அவ்வளோ வழிகளோட கடந்து போனாலும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் மாற்றி எத்தனை ஆசீர்வதித்தார். நம்மையும் அப்படி ஆசீர்வதிப்பார். நம்ம சிறையிருப்பும் கர்த்தர் மாற்றுவார். நம்மையும் அவர் சந்திப்பார். ஆபத்து காலத்தில் அவரே நம்ம ரட்சகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 21:36 சொன்னார், நீ நடக்க போகிற வேலைகள்லாம் நீங்கள் தப்பி தேவகுமாரன் முன்பதாக நிற்பதற்கு நீங்கள் பார்த்தவங்களை எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி வெளித்திருங்க. ஜெபத்தை மிஸ் பண்ணாது, தேவ சமூகத்தில் காத்துருங்க. யோபு பாருங்க, பிரேயரை மிஸ் பண்ணவே இல்லை. அவன் கர்த்தரை விசுவாசத்தே இருக்கிறான், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்க. தாவீதும் கர்த்தரை மிஸ் பண்ணவே இல்லை. உபத்திரம் வரும்போது கர்த்தரோட தூரம் போகிறது மகா பெரிய கேடு.
கஷ்ட காலத்தில், ஆபத்து காலத்தில் நம்ம எவ்வளோ கர்த்தருடைய சமூகத்தை தேடி வருகிறோமோ அவ்வளோ நமக்கு ஆசீர்வாதம். எவ்வளவாய் நம்ம கர்த்தரோடு பிரிக்கப்படுகிறோமோ அதுபோல் நமக்கு தீமையாக முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நகோமி கர்த்தருடைய தேசத்தை விட்டு பஞ்ச காலத்தில் அவள் கர்த்தருக்கு மோவாப் தேசத்தை கடந்து போகிறாள். எவ்வளோ பெரிய தீங்கு, எவ்வளோ பெரிய தீமை, எவ்வளோ பெரிய மதியினம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அல்லேலூயா. எல்லாம் வேதம் நம்ம சாட்சியாக சொல்லி வைக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருபோதும் ஆபத்து காலத்தில், கஷ்ட காலகட்டத்தில், உபத்திரத்து நாட்களில், நிந்தனை காலத்தில் கர்த்தரை தேடி வாருங்கள், கர்த்தரை நோக்கி வாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள், அவருடைய சமூகத்துக்கு ஓடி வாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒருபோது ஒரு நாள் கர்த்தரை விட்டு விலகி போகாதிருங்கள், சமூகத்திற்கு விலகி போகாதிருங்கள், வேற வாய்ப்பை தேடாதிருங்கள். அது நமக்கு நன்மையாக இருக்கிறது இல்லை. கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சமூகத்தை காலை கட்டியாக பிடிச்சுன்னு சொன்னா அவர் நமக்காக இறங்கி வருவா, நமக்காக இறங்கி வருவா. சூப்பர் நேச்சுரல் பவரை வெளிப்படுத்துவா. ஆச்சரியமான விதத்தில் நம்ம காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தருவா. அல்லேலூயா. முட்டாள்தனமான முடிவை எடுக்காதிருங்கள், முட்டாள்தனமான முடிவை எடுக்காதிருங்கள். கர்த்தரை விட்டு அவர் சமூகத்தை விட்டு தூரம் போவது அது முட்டாள்தனம் என்று சொல்லி நெகேமியோட வாழ்க்கை சரித்திரம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. அதே சரித்திரத்தில் நகோமி ரூத்து பாருங்க, கர்த்தரை தேடி வருகிறாள், வெளியேறப்பட்ட போவாசை பெற்றுக்கொண்டு ஆஸ்வதிக்கப்பட்டாள். பெத்லெஹேம் விட்டு தூரம் போன நகோமி சபிக்கப்படுகிறாள், புருஷனை இழக்கிறாள். புருஷனை இழந்த ரூத்து கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்து வெளியேறப்பட்ட போவாசை பெற்றுக்கொண்டாள். எவ்வளோ பெரிய சாட்சி, எவ்வளோ பெரிய சாட்சி. கஷ்ட காலத்தில், துக்க காலத்தில், ஆபத்து காலத்தில் கர்த்தரை தேடி வாருங்கள், சமூகத்தை தேடி வாருங்கள், உடைய ஆலயத்துக்கு வாருங்கள். இன்னும் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நமக்காக இறங்கி வருவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுங்க, மற்றவங்களுக்கும் அப்படி சொல்லிக் கொடுங்க. தூரம் போங்க, அப்படி யாராச்சும் தூரம் போகிற வந்து அப்படி செய்யாதீங்க. நகோமி அப்படி நமக்கு வேதத்தில் எச்சரிக்கையாக இருக்குது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க, சமூகத்தை தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்வார்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அதன் ரட்சகரே என்று சொல்லி அறிக்கை செய்த எரேமியா வாழ்க்கையில் பாருங்கள், 2 விதமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒன்று அவங்கள கஷ்ட காலத்தில் அவனுக்காக கர்த்தர் 2 காரியத்தை செய்தார். ஒன்று அதே எரேமியா புஸ்தகம், வேகமாக சொல்லிட்டு போகிறேன் டைம் ஆனதுனால. 1-5 வருஷத்தை வாசிக்கிற பொழுது அவர் அந்த எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே நேபுகத்நேச்சார் அந்த சிதேக்கியா ராஜாவுடைய நாட்களில் அந்த எருசலேமுக்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணி அந்த முற்றுகை போட்டு விட்டான். முற்றுகை போட்டு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. எரேமியா 32:2. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ இதோ யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். அந்த துட்செய்தி மாதிரி பேசினார்ல, அது ஒரு ப்ராஃபட்டிக் வார்த்தை தான். மற்ற தீர்க்கதரிசிக்கெல்லாம் தேசத்தில் சமாதானம் இருக்கும், சத்ரு வரமாட்டான் அப்படிலாம் சொல்லி ஆதரவாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த தேசத்துக்கு விரோதம், தேசத்துக்கு சப்போர்ட்டாக ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. ஆனால் எரேமியா மாத்திரம் தான் கர்த்தருடைய வார்த்தையை சரியாக பேசி, இல்லை தேசம் சத்ருக்களை ஒப்பு கொடுக்க போகிறது, நீங்கள் அந்த சிதேக்கியா வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவார், பாபிலோன் ராஜா வந்து அவன் பிடித்து கொண்டு போவான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பேசினதுனால அந்த ராஜா கோவப்பட்டு தேசத்தை ஜனத்தின் இருதயத்தை ஏன் நீ கெடுக்கிறேன்னு சொல்லி அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அந்த ராஜா எரேமியா பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டாரு. எரேமியா தீர்க்கதரிசி ஜெயிலில் இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் பாருங்க வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு ஒரு வார்த்தையை பேசுகிறாரு. 6-7 வசனம், அதே 32:6-7. அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமையேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை கொள்ளுகிறதுக்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்தது என்று சொல்வான் என்று உரைத்த. நல்லா கவனிங்க, இந்த சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசி பிடித்து ஜெயிலில் போட்டிருக்கிறார். ஜெயிலில் இருக்கிறார் தீர்க்கதரிசி, அங்கே தான் இருக்கிறார். அங்கே கர்த்தர் பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி வந்து வெளிப்பட்டு பேசுகிறார். இந்த மாதிரி உன் பெரிய தகப்பன்னா பெரியப்பா பிள்ளை வருவான், அவன் வந்து என் நிலத்தை நீ வாங்கிக்கோன்னு சொல்லுவான். ஒரு தரிசனமாக வெளிப்பட்டது. அதே போல் கர்த்தர் பாருங்க, தேசம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ எப்படி ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடக்கிறத போல அந்த நாட்களில் நேபுகத்நேச்சார் வந்து விட்டான். தேச யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்தின் குடிகள் கஷ்டப்படுறாங்க, தத்தளிக்கிறாங்க. ராஜா பயந்து நிற்கிறான். இந்த தீர்க்கதரிசி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. கொஞ்சம் சுச்சுவேஷன் புரியுதா? கொஞ்சம் அது கவனிங்க. தேசம் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது யார் தேசத்தை வீடு வாங்குவான்? அது வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த தீர்க்கதரிசிக்கு வருகிறது. எரேமியாவே, இது மாதிரி பெரியப்பா பையன் வருவான்,
நிலத்தை வாங்கிக்கோன்னு சொல்லுவான். அதை நீ வாங்கிக்கோ. எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இந்த ஜனங்கள் 70 வருஷம் அந்நிய தேசத்தில் இருப்பாங்க. அந்த வருஷம் முடிஞ்ச உடனே மறுபடியும் நான் இந்த ஜனங்களை என் சொந்த தேசத்தை கூட்டிக் கொண்டு வருவேன். அப்பொழுது இந்த தேசத்தில் நிலங்கள் மறுபடியும் கொல்லப்படுவதற்கு அடையாளமாக 70 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போகிற சம்பவத்துக்கு சாட்சியாக, அடையாளமாக, அற்புதமாக நான் இப்பொழுது இவனை நிறுத்துகிறேன்னு சொல்லி பின்னாடி நடக்க போகிற ஒரு காரியத்தை முன்பதாக கர்த்தர் முன்குறித்து இந்த எரேமியா கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மிரக்கல் பாருங்க. தேச மித்துவத்தில் இருக்கிறது. எல்லாரும் சிறைப்பட்டு போக போறாங்க. ஆனால் கர்த்தர் தன் தாசனை ஆசீர்வதிக்கிறார். தன்னுடைய பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தனக்காக ஊழியம் செய்த, தனக்காக நின்ற, சத்தியத்தை பேசின அந்த எரேமியாவுக்கு ஆச்சரியமான விதத்தில் அந்த நாட்களில், ஒரு கடினமான நாட்களில் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்கிற, ஒரு லேண்டை சுதந்திரித்துக் கொள்கிற, ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற கிருபையை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதனுடைய இரட்சகரே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் பாருங்க, எரேமியாவை ஒரு அற்புதமாக, அடையாளமாக, ஒரு சாட்சியாக கர்த்தர் வைக்கிறார். கர்த்தருக்கு கவனிங்க. உங்களை என்ன ஏன் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார் என்று சொன்னால், அதுக்கு முன்பாக ஒரு சத்தியம் இருக்கிறது. சபைக்கு வந்து உண்மை உத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எப்பவும் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. ஏன் வீட்டை தருகிறார்? ஏன் நல்ல வாழ்க்கையை தருகிறார்? ஏன் வசதியை தருகிறார்? நல்ல கைநீர சம்பளத்தை ஏன் தருகிறார் என்று சொன்னால், நாம் ஜீவன தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ்வதற்காக. ஆமென் சொல்லுங்க பாவம். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லு. ஏசாயா புஸ்தகம் 43 அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்க. ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுகிறார்? ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம் வருகிறது? ஏன் சிலர் உயர்த்தி கர்த்தர் கனப்படுத்துகிறார், அவர்களை ஆஸ்வதி உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார் என்று சொன்னால், அங்கே சத்தியம் சொல்லப்படுகிறது. ஏசாயா 43:10 நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீங்க. அதுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சபைக்கு வருகிற பிள்ளைகளை, உண்மை உத்தம ஆராதிக்கிற பிள்ளைகளை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சி உண்டாயிருக்கும்படி. இவர் கர்த்தருடைய பிள்ளைகள், இவர் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், ஆவிக்கிற சபைக்கு போறாங்க, கர்த்தரை உண்மை உத்தம ஆராதிக்கிறாங்க. அவள் ஆராதிக்கிற கர்த்தர் அவள் ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருந்து அவள் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி புறஜாதிகள் சொல்லும்படியாக, சொந்த குடும்பத்தார் நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக சபையிலிருந்து ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அவரை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் விருத்தியானால் உங்கள் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள். ஏன் இந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தந்தார்? அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, நான் சாட்சியாக இருப்பதற்காக, என் மூலமாய் நான் ஆராதிக்க தேவன் ஜீவன தேவன் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக, நான் அவர் ஆராதிக்கிறபடினாலே அவரை ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் அவரை ஆராதிங்கள், அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு சத்தியத்தை சொல்லும்படியாக, ஒரு சாட்சியாக, ஒரு சுவிசேஷமாக மாற்றுவதற்காக கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல வாய்ப்புகளை தருகிறார், நல்ல வீடுகளை தருகிறார், நல்ல வாகனங்களை தருகிறார், நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கிறார், நல்ல கணவனை தருகிறார், மனைவியை தருகிறார், பிள்ளைகளை தருகிறார். எதற்காக? கர்த்தரே தேவன் என்றதை அறிந்து கொள்வதற்காக. சொந்த குடும்பத்தாருக்கு நீங்கள் சாட்சிகளாக மாறுவதற்காக, நீங்கள் சுவிசேஷமாக மாறுவதற்காகவே கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். ஆமே, இதில் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. சுவிசேஷத்திற்காக, ஒரு நாம மகிமைக்காக, அவருக்கு நாம் அவரே தேவன் என்பதை நம்மளுமாக, நம் சொந்த குடும்பத்தார், அயலகத்தார் அறிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, அவர்களும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு வாய்ப்பாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. கர்த்தர் 12 சொல்லுகிறது, 43:12 நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஏன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்? ஏன் எனக்கு அபிஷேகத்தை தருகிறார், நன்மைகளை தருகிறார் என்று சொன்னால், அவரே கர்த்தர் என்று என் மூலமாக ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக, உணர்ந்து கொள்வதற்காகவே அவர் கிருபைகளையும் அபிஷேகத்தையும் வல்லமை வரங்களையும் தருகிறார். எல்லா மேன்மையும் அவருக்கே, எல்லா துதிகனமும் அவர் ஒருவருக்கே. கர்த்தருக்கே மகிமை. எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படியாகவே செய். அவருடைய நாம மகிமைக்காக தான் கர்த்தர் கிருபைகளை நம்மேல் பொழிகிறார். ஹல்லேலூயா. நன்மைகள், ஆசீர்வாதத்தை நம்மேல் பொழிவதற்கு காரணம் அவரே தேவன் என்று நம்மூலமாக ஜனங்கள் அறிந்து கொண்டு அவர்களும் தேவனை தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு அருளும்படியாகவே கர்த்தர் உங்களை நம்ம ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் பேசின அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் முதல் பிளஸிங் பாருங்க. கடினமான நாட்கள், யுத்த நாட்களில் ஒரு லேண்டை பெற்றுக்கொண்டு ஒரு சாட்சியாக, அடையாளமாக மாறுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார். ஆமென். அதனால பொதுவாக ஏசப்பா சொன்னால உள்ளதை உள்ளதென்றும், இல்லதை என்ன அர்த்தம்? எஸ்னா எஸ்ன்னு சொல்லு, நோன்னா நோன்னு சொல்லு, மாற்றி மாற்றி பேசாது. கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசவுமாய் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ அப்படின்று. இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவிக்கிறவர்களுக்கு ஐயோ. வெளிச்சம்னா வெளிச்சம் சொல்லு, இருளுன்னா இருளுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ எஸ்னா எஸ், நோன்னா அனலாயிரு, இல்லாவிட்டா குளிராயிரு, வெது வெதுப்பாக மாத்திரம்
இருக்காதே அப்படிலாம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். எரேமியா சத்தியத்தை சரியாக பேசினாரு. கர்த்தர் அவனை பாருங்க, ஏற்ற நேரத்தில் மற்றவங்களாம் தேசமே பாதிக்கப்படுது, எல்லாரும் சிறைப்பட்டு போகிறாங்க, அநேக மரணங்கள் ஏற்படுகிறது. ஆனால் இவரை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி ஒரு லேண்டை சுதந்திரிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பாக்கியத்தை தந்து தேவதாசனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். ஒன்று. ரெண்டாவது பாருங்க, 39ஆம் அதிகாரத்தில் அதே போல் அந்த எரேமியா காலத்தில் சிதேக்கியா வந்து விட்டான், தேசத்தை பிடித்து விட்டான், ராஜாவை பிடிச்சிட்டான், பிள்ளைகளை கொன்று போட்டுட்டான், அநேக பிரபுக்களையும் கொன்று போட்டு விட்டான். ஆனால் அதன் பிறகு இந்த எரேமியா குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். பாருங்க, உண்மை உத்தமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்த இந்த எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து அவன் சொல்லுகிறான். 39ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் பாருங்க, தப்ப விட்டு விட்டான் பாருங்க. நான் சொன்ன என்ன அறிக்கை செய்தாரோ அந்த அறிக்கையின்படியே இந்த எரேமியா தீர்க்கதரிசி அவன் தப்ப விடுகிறான். 39ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் காவல் சேனாதிபதியாகிய நேபுசராதானை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாம பிளஸிங் பாரு. தேசத்தில் அநேக ராஜாக்களை சிறைபிடிச்சு, ராஜாக்கள் பிள்ளைகளை கண்முன்னே கொன்று போட்டு விட்டான், அநேக பிரபுக்களை கொன்று போட்டு விட்டான், அநேக லட்சங்களை சிறைபிடித்து கொண்டு போய் விட்டான். ஆனா எரேமியா குறித்து அவர் சொல்றார், ராஜா சொல்றாரு, அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாது. அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். உண்மை உத்தமாய் வரப்போகிற தீங்கை அந்த ஜனங்களுக்கு அவன் அறிவித்தான். அவன் தேவதாசனாக இருக்கிறான், அவன் தேவன தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு ஒரு தீங்கு மட்டும் என்ன செய்யக்கூடாது. மற்ற தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு விட்டார். ஆனால் இந்த தீர்க்கதரிசி அவன் தப்ப விடுகிறான். ஒரு பொல்லாப்பும் செய்யாம அவனை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்றான். சே, என்ன வேடல்ல, பத்திரமா பார்த்துக்கோ, அவன் பத்திரமா பார்த்துக்கோ. அவன் தேவனுடைய தாசன், உண்மை உத்தமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்தவன், கர்த்தருடைய வார்த்தையை தன் மரணமே போனாலும் உண்மையாக பேசியிருக்கிறான். அவனை பத்திரமா பார்த்துக்கோ, அவன் உன்னுடைய சொல்லுகிறபடியால் அவனை நடத்து என்று கட்டளை கொடுக்கிறான். என்ன பிளஸ்ஸிங் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடினமான நாட்களில் உண்மை உத்தமாக வெளிப்பட்டு சொன்னா கர்த்தர் நம்முடைய நாட்களில் ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு வெளிப்பட்டு சத்துருக்கள் நமக்கு இறங்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். சத்துருக்கள் நம்ம தீங்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் அந்த சத்துருவை நமக்கு ஃப்ரெண்டாக மாற்றி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதே 40ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில், இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன், என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாக தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன். என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றவிட்டால் இருக்கட்டும், இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வாய்மாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போய் சுகமாய் வாழணும் சத்துரு சொல்லிட்டு போகிறான். ஹல்லேலூயா. ராஜா சொல்கிறான் பாருங்க, என்ன ஒரு கிரேஸ் பாருங்க, என்ன ஒரு கிரேஸ், என்ன ஒரு இரக்கம், என்ன ஒரு தயவு. நீ எவ்விடத்துக்கு போய் வாழணும்னு நினைக்கிறியோ தேசம் ஃபுல்லாக உன்னுடைய ஆளுகள் இருக்குது, இஷ்டம் போல வாழ்ந்து தேசத்தில் போய் நீ சுகமாக இருந்து சொல்லி அந்த ராஜா, சத்ருவாகிய ராஜா இந்த தன்னுடைய தாசனை, கர்த்தருடைய தாசனை தப்ப விடுகிறான், பிழைக்கும்படி செய்கிறான். இன்னும் தொடர்ந்து வாசித்தா அவனுக்கு காணிக்கையெல்லாம் கொடுத்தானா. ஹல்லேலூயா. 5ஆவது வசனம் பின்பகுதியில், காவல் சேனாதிபதி அவனுக்கு வழிச்செலவையும் வெகுமதியும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். ஹல்லேலூயா. கிஃப்டை கொடுத்து அனுப்புகிறான், காணிக்கை கொடுத்து அனுப்புகிறான், பிளஸ் பண்ணி அனுப்புகிறான். போய் சுகமாக இருப்பா, நீ சுகமாயிரு, நீ வாழ்ந்துரு என்று சொல்லி அந்த கடின நாட்களிலும் கூட அந்த ஸ்தோத்திரம், அந்த தீர்க்கதரிசியை அவன் கிஃப்ட் கொடுத்து காணிக்கை கொடுத்து அவன் ஆசீர்வதித்து தேசம் ஃபுல்லாக திறந்திருக்குது, உனக்கு எங்கே போய் நீ வாழ சித்தமாக இருக்கிறியோ அங்கே நீ வாழ்ந்து கொள் என்று சொல்லி அவன் சொன்ன அந்த சத்தியத்தின்படி இஸ்ரவேலின் நம்பிக்கையும் ஆபத்துகள் ரட்சகரமாக இருக்கிற என்ற சத்தியத்தை அறிவித்து அதுக்காக விண்ணப்பம் பண்ணி உண்மை உத்தமாய் வாழ்ந்த அந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் அப்படியே வெளிப்பட்டார். நீங்கள் கர்த்தரை எப்படி அழைக்கிறீர்களோ, எப்படி கூப்பிடுறீங்களோ, எப்படி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அப்படியே நமக்கு வெளிப்படுவார், அப்படியே வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர் எப்படி நீ நம்புகிறீர்களோ நீங்கள் நம்புகிறபடியே உங்களுக்கு வெளிப்படுவார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்த நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனைக்கு சுகமாயிருன்னு கர்த்தர் சொன்னார். 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரியை பார்த்து அது நம்ம எப்படி கர்த்தரை நம்புகிறோமோ அவர் அப்படியே நமக்கு வெளிப்பட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் நம்பிக்கையும் ஆபத்து காலத்தில் ரட்சகரமாக இருக்கிறார். ஆமென். நம்ம நம்பிக்கையும் அவர் தான், நம்ம ரட்சகரும் அவர் தான். சோதனை காலங்கள் உண்டு, ட்ரைனிங் பீரியட் உண்டு, அதெல்லாம் டெம்பரவரி. அது செயலில் முடிவை கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 5 வருஷம் நமக்கு கஷ்டம் இல்லையா? 10 வருஷம் நமக்கு கஷ்டம் இல்லையா? ஒரு 15 வருஷம் கஷ்டம் இல்லையா? இருந்துச்சே. முடிவு என்ன? நன்மையாக தானே கர்த்தர் முடிவு பண்ணினார், ஆசீர்வாதமாக கர்த்தர் முடிவு பண்ணினார், நமக்காக மகிமையான காலத்தை தானே செஞ்சார். இன்றைக்கும் அப்படி தான் செய்வா. இப்படி 7 மணி இருப்போமா? நம்ம ஜெபம் கண்ணில் எளிமை நின்று ஆண்டு நோக்கி நாம் பார்க்கலாம். Jesus. Thank you, Pa. Hallelujah, 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 hallelujah. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தேவன் மேல் ஆத்துமாவே
தாகமாயிருக்கிறதே தேவன் மேல் ஆத்துமாவே, தாகமாயிருக்கிறதே தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர் அடைக்கலம் பாடுங்க. ஆமென். கோட்டையும் கரங்களை தட்டி ஆமென். காப்பே தஞ்சமே பாட பாட அதே கத்தர் அப்படியே வெளிப்படுவார், தஞ்சமாக வெளிப்படுவார், அடைக்கலமாக வெளிப்படுவார், கத்தர் கோட்டையாக வெளிப்படுவார். ஆமென். அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி, ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார், ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய், அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம், அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே அடைக்கலம் ஜீசஸ் கோட்டையும் என்றும் காப்பீர். கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர், கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர், எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ, எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ. தஞ்சமே நீர் அடைக்கலம் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். பாடுங்க. தஞ்சமே நீர் அடைக்கலம். ஆமென். அப்பா நீர் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீர், ஆபத்து காலத்தில் ரட்சகராக இருக்கிறீர். அப்பா நீர் எங்கள் மறக்கிற தேவன் அல்ல, எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, எங்களை வெறுக்கிற தேவன் அல்ல. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறோம். இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ என் தேவன் என்ன முடிவை நன்மையாக மாற்றுவா, என் குடும்பத்தின் முடிவு நன்மையாக இருக்கும், என் வாழ்க்கையின் முடிவு நன்மையாக இருக்கும், இந்த பிரச்சனை முடிவு நன்மையாக இருக்கும். என் தேவன் எனக்காக ஒன்று செய்து முடிப்பா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி என் ஆண்டவரை சந்திப்பா. என் வாழ்க்கையில் முடிவு அது மகிமை, அது மகிமை, அது மகிமையாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. செயலின் முடிவது மகிமையானவரே, செயலின் முடிவு சிறப்பு திருப்பப்படுகிறது. அப்பா இரட்டிப்பான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், இரட்டிப்பாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இஸ்ரவேலின் நம்பிக்கையும் ரட்சகமாக இருக்கிற தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா தொடர்ந்து பிள்ளைகளை பொறுப்படுங்க. மகிமையான ஆலயத்தில் கடந்து கர்த்தர் வார்த்தைகள் வெளிப்படட்டும். அப்போ தேவதாசனை கூட குடும்பத்தை கொண்டு தொடர்ந்து மகிமையான காரியங்களை செய்யும். கர்த்தர் நாமம் உயர்ந்திருக்கட்டும். எல்லா துதிகளும் உமைக்கே செலுத்துக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.